இதையும் தாண்டி எங்கட இதையும் தாண்டி எங்கட அகாடமி பல்வேறுபட்ட சமூக பணிகள் நீங்க எங்கட FB பேஜ்ல போயிட்டு பார்க்கலாம். CAE உதாரணமா துஷ்கர பாடசாலைகள், அதாவது கொஞ்சம் வளங்கள் குறைந்த பாடசாலைகள், அது மாதிரி ஏனைய பாடசாலைகள் மாணவர்களுக்கு மோட்டிவேஷனலா அவங்கள கைட் பண்ற ப்ரோக்ராம்ஸ். அது இல்லாம நாங்க வாசிப்பு மாதத்தை முன்னிட்டு ஒரு கவிதை போட்டி ஒண்ணு வச்சோம். ஸோ அந்த மாதிரி போட்டி நிகழ்ச்சிகள், அதோட அந்த கவிதைகள் எல்லாம் தொகுத்து ஒரு நூலா வெளியிடுறதுக்கு இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அந்த மாதிரியான வேலைகள், இன்னும் நூல் வெளியீட்டு விஷயங்கள், பாடசாலையை தாண்டி சமூகத்துல இருக்கிற ஒரு ஏஜுக்குள்ள தொழில் வாய்ப்புகளை பெற்றுக்கொள்றதுக்காக காத்து கொண்டிருக்கிறவங்களுக்கான சுய தொழில் வாய்ப்புகளை முன்னெடுக்கிறது. இந்த மாதிரி பல்வேறு சமூக செயற்பாடுகள்லையும் எங்களோட CAE வந்து நகர்ந்து கொண்டு இருக்குது. ஸோ நீங்க பார்க்கலாம், உங்களுக்கு தொழில் வாய்ப்பு, கல்வி, சுயதொழில், லீடர்ஷிப் ஸ்கில் உங்களுக்கு டெவலப் பண்ணிக்கொள்ற மெத்தட்ஸ், என்னென்ன ஸ்கில் தேவை, அதோட டூல்ஸை வந்து எப்படி இப்ப டிஜிட்டல் வேர்ல்டுக்குள்ள வார இந்த டெக்னாலஜி எப்படி கையாளலாம், டூல்ஸ் எப்படி உபயோகிக்கலாம், எப்படி நீங்க உங்களுக்கு ஒரு இன்கம் பெற்றுக்கொள்ளலாம்ன்ற பல்வேறுபட்ட விஷயங்களையும் ஒரே இடத்துல இலகுவாக்கி உங்களோட கைகள்ல கொண்டு வந்து சேர்க்கிறது தான் எங்களோட மெயின் நோக்கமா இருக்குது. அதோட எங்களோட மிஷனை பாத்தீங்கன்னா அதுதான், அனைவருக்கும் எளிதாக கிடைக்கும் தரமான கல்வி வாய்ப்புகளை பல்துறைகளில் வழங்கி தொழில்நுட்பம் வழிகாட்டுதல் மூலம் தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை வளர்ச்சியை ஊக்குவிப்பதுதான் எங்கள் பணியாக இருக்குது. ஸோ இந்த நோக்கத்திலையும் இந்த மிஷனோடையும் செயற்பட்டு கொண்டு வர எங்களோட CAE முதலாவது செயற்பாடா நாங்க உங்களுக்கு பெஸ்டா சூஸ் பண்ணி தரக்கூடியதுதான் இந்த ஃப்ரீலான்சிங் தொடர்ச்சியான சீரீஸ். அதுல முதலாவது சீரீஸ், முதல் 2, 3வது சீரீஸ்க்கு வந்தாக்களுக்கு தெரியும், நாங்க ஆக முக்கியமான விஷயங்களைத்தான் உங்களுக்காக தந்து கொண்டு இருக்கிறோம். உங்களுக்கு பார்க்கலும் எங்களோட ஃப்ரீலான்சிங் செஷனை நாங்க ஆரம்பத்திலே சொல்லியிருந்தோம், 5 தொடரா நடத்துவோம். 1, 2, 3, 4, 5ன்னு சொல்லி. அப்ப இதுல 3 ஆல்ரெடி முடிஞ்சிட்டு இன்றைக்கு 4வது பேத்து கொண்டிருக்குது. இது எப்படின்னா, ஒவ்வொரு செஷனுக்கும் நாங்க உங்களுக்கு தனியா சர்டிபிகேட் ப்ரொவைட் பண்ணி கொண்டு வரோம். அதாவது 1வது, 2வது, 3வது சீரீஸ்ல பங்கு பற்றினவங்களுக்கு அவங்களுக்கு சர்டிபிகேட் வந்து நாங்க கொடுத்திருக்கிறோம். சில சிக்கல்கள் இருந்தாலும், அதாவது சிலர் சர்டிபிகேட் பெற்றுக்கொள்ளாதவங்க இருப்பாங்க, அவங்களுக்கும் நாங்க கட்டாயம் மிஸ் ஆகாம சர்டிபிகேட்டை தருவோம்ன்றதையும் இந்த இடத்துல ஞாபகம் ஊட்டிக்கொள்றோம். இன்றைக்கு 4வது சீரீஸ் போகுது. அப்ப இதற்குரிய இன்றைக்கு ஜாயின் ஆகினவங்க எல்லாத்துக்கும் இதற்குரிய சர்டிபிகேட் தனியா உங்களுக்கு வழங்கப்படும். நாங்க இந்த நிகழ்வுண்ட முடிவுல உங்களுக்கு சர்டிபிகேட்க்கு ரெஜிஸ்டர் பண்றதுக்கான லிங்க் அப்லோட் பண்ணுவோம். அதுல நீங்க உங்களோட சரியான நேமோட ரெஜிஸ்டர் பண்ணின நேரம் உங்களுக்கு உங்களோட சர்டிபிகேட் மெயிலுக்கு வந்து கிடைக்கும். அதுலயும் முக்கியமா இந்த 4 சீரீஸ்லயும் பங்கு பற்றி 4 சர்டிபிகேட்லையும் பெற்றுக்கொண்டவங்களுக்கு நாங்க எங்களோட கடைசி சீரீஸ், அதாவது எங்களோட ஃப்ரீலான்சிங் 5வது சீரீஸை வந்து ஒரு கோர்ஸா, இந்த ஃப்ரீலான்சிங்ன்றத ஒரு முழுமையான கோர்ஸா நிறைவு செஞ்ச ஒரு பெருமதியான சர்டிபிகேட்டை வழங்குறதுக்கு காத்திக்கிறோம். இதுதான் இந்த முக்கியமான விஷயம். இந்த சர்டிபிகேட்டை பெற்றுக்கொள்ளணும்டா நீங்க கட்டாயம் ரெஜிஸ்டர் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. அப்படி ரெஜிஸ்டர் பண்ற இடத்துல அது சர்டிபிகேட் அவங்களுக்கு வழங்கப்படாது. அது உங்களுக்கு தபால் மூலம் நேரடியா உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் என்றதையும் நான் சொல்லிக்கிறேன். இந்த நிகழ்வின் முடிவுல மீண்டும் ஒரு தடவை இந்த சர்டிபிகேட் விஷயத்தை நான் உங்களுக்கு ஞாபகம் ஊட்டுறேன். அதோட நாங்க எங்களோட ஃப்ரீலான்சிங்கை பத்தி சொல்லணும்டா, முதலாவது நாங்க வந்து ஃப்ரம் ஸ்கில்ஸ் டு ஏர்ன் ஃப்ரீலான்சிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் ஸ்ரீலங்கா இப்படின்ற விஷயத்த முதலாவது சீரீஸ்ல பார்த்தோம். 2வது சீரீஸ்ல ஹவு டு ஸ்டார்ட் யுவர் ஓன் ஆன்லைன் பிஸ்னஸ் ஃப்ரம் ஸ்க்ராட்ச்ன்றத பார்த்தோம். 3வது சீரீஸ்ல லிங்க்டின்,
டிஜிட்டல் கெரியர் ஸ்பேஸ், ப்ரொஃபைல் கிரியேஷன், டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்ற தலைப்புல பார்த்தோம். இன்றைக்கு 4வது வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கிராஃபிக் டிசைன்ஸ், ஏஐ, அதோட ஆன்லைன் பெத்வே, அதில் எப்படி இந்த ஃப்ரீலான்சிங் பெத்வேஸ்ல எப்படி உங்களோட இன்கம் ஈட்டிக் கொள்ளலாம், கிராஃபிக் டிசைனர்ண்டா என்ன, கிராஃபிக் டிசைனர்ண்டா யாரு, ஏஐ டூல்ஸ் எப்படி பயன்படுத்தலாம், இப்படி இன்றைக்கு வேர்ல்டுக்கு மிக முக்கியமா தேவையான இந்த கிராஃபிக் டிசைன்ஸை பற்றியும் டெக்னாலஜிகளை பற்றியும் அழகான தெளிவான ஒரு சீரீஸை தரத்தை காத்திருக்கோம். ஸோ இன்னைக்கு இணைஞ்சிக்கிறவங்க இந்த சீரீஸ் முடிவு வரைக்கும் இணைந்து தெளிவு பெற்றுக்கோங்க. அதோட முடிவுல போடப்படுற லிங்க்ல கட்டாயம் உங்களோட நேமை சரியா போட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அதோட முக்கியமான விஷயம், இந்த ஃப்ரீலான்சிங் குரூப்ல வாட்ஸ்அப் குரூப்ல இணையறதுக்கான லிங்க்கையும் அதோட எங்களோட சிஏஇட எஃபி பேஜுடைய லிங்க்கையும் நாங்கள் போடுவோம். அதிலையும் ஜாயின் பண்ணி உங்களுக்கு மேலதிக தகவல்களை பெற்றுக்கொள்ளும். ஃப்ரீலான்சிங் வாட்ஸ்அப் குரூப்ல இணைந்து கொள்ற நேரம் 1வது 2வது 3வது சீரீஸ்க்கான ரெக்கார்டிங்ஸ் வீடியோஸையும் உங்களுக்கு எங்கள்கிட்டேருந்து கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். ஏன்னா சில பேர் 1வது சீரீஸ்ல ஜாயின் ஆகிப்பீங்க, 2வது மிஸ் ஆகிக்கும், 3வதுல ஜாயின் பண்ணிப்போம். அப்படி சில பிரச்சனைகள் இருக்கிறதுனால நீங்க இந்த 4 சர்டிஃபிகேட்டையும் பெற்றுக்கொள்ள விரும்பினீங்கன்னு சொன்னா எங்களோட ஃப்ரீலான்சிங் வாட்ஸ்அப் குரூப்ல இணைந்து எங்களோட கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு எங்களோட ரெக்கார்டிங்ஸ் இதுவரை நடந்த எல்லா அமர்வுகளுடைய ரெக்கார்டிங்ஸை பெற்றுக்கொண்டு சர்டிஃபிகேட்க்கும் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எங்களையோட தொடர்ந்து இணைஞ்சிருங்க, எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க, கட்டாயம் எங்களோட குரூப்பில் ஜாயின் ஆகிக்கோங்க இன்ஷா அல்லாஹ். அப்போ நாங்கள் இந்த வாய்ப்பை எங்களோட இன்ஸ்ட்ரக்டர் கையளிப்போம். அவர் இன்றைக்கு கிராஃபிக் டிசைன்ஸை பற்றி உங்களுக்கு ஒரு அழகான விளக்கத்தை தருவார். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். Bismillahirrahmanirrahim. அஸ்ஸலாமு அலைக்கும், குட் ஈவினிங். நான் பேசுறது கேக்குதா கிளியரா? எஸ் சார். ஓகே. ஓகே, ஃப்ரீலான்சிங் சீரீஸ்ல வந்து சிஐ நடத்துகிற வந்து ஃப்ரீலான்சிங் சீரீஸ்ல 4வது அமர்வில் வந்து நாங்கள் இன்றைக்கு ஜாயின் பண்ணி இருக்கிறோம். இப்போ இந்த அமர்வில் பார்த்தீங்கன்னா வந்து கிராஃபிக் டிசைனிங் அப்படின்னா என்ன, அதே போல் அதே போல் ஏஐ வந்த பிறகு இந்த டிசைனிங் ஃபீல்டில் வந்து என்ன மாற்றங்கள் வந்திருக்கு, அதோட வந்து ஃப்ரீலான்சிங்கில் வந்து நாங்கள் என்ன செய்யலாம், இதில் ஏர்ன் பண்ண இயலுமா, அதுக்கு என்ன வந்து வழிகள் இருக்கி அப்படின்ற விஷயங்களை வந்து நார்மலாக ஒரு டிஸ்கஷன் மாதிரி அல்லது உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கைட் மாதிரி வந்து இந்த செஷனை வந்து நாங்கள் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஆல்ரெடி இந்த ஃப்ரீலான்சிங் இல்லை, இந்த கிராஃபிக் டிசைனிங் ஃபீல்டில் இருக்கிறவங்க, அது மாதிரி அதில் ஒர்க் பண்ணுறவங்க கென்வாலேயோ எப்படியோ இதில் வந்து நாங்கள் ஏற்கனவே வந்து ஃப்ரீலான்சராகவோ எப்படி ஒரு கம்பெனிலையோ ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு யார் சரி ஜாயின் பண்ணி இருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சேட்டில் வந்து எஸ் அப்படின்னு சொல்லி மெசேஜ் ஒன்று போடலாம். எஸ் ஒருத்தரா ஓகே. ஓகே.
ஓகே. அப்ப வந்து ஃபீல்ட்ல இருக்கிறார்கள் வந்து இதில ஜாயின் ஆகியிருக்கிறாங்க. தொடர்ந்து நாங்க பார்ப்போம். பெஸ்ட்டுக்கு என்னைய பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன் நான் உங்கள தந்து கொள்றேன். நான் வந்து முகமது அக்கீஃப். இந்த டிசைனிங் அண்ட் வீடியோ எடிட்டிங் ஃபீல்ட்ல வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 6 இயர்ஸா வந்து ஃப்ரீலான்சரா தான் மெயினா ஒர்க் பண்றது. ஆனா ஆரம்ப காலகட்டங்கள்ல வந்து நான் ஒரு கம்பெனிலயும் ஒர்க் பண்ணினேன். அதுக்கு பிறகு ஃபுல்லா ஃப்ரீலான்சிங்கா தான் என்ன வந்து ஜேர்னி வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க வந்து டிசைனிங், கிராஃபிக் டிசைனிங் அப்படின்னா என்ன என்றது வந்து நம்மலாம் பார்க்கணும். கிராஃபிக் டிசைனிங்னா என்னென்றால், மெயினா வந்து அது ஒரு கலை. அது ஒரு ஆர்ட்ன்னு சொல்றாங்க. ஆ அது ஒரு விஷுவல் கம்யூனிகேஷன்ல வார ஒரு விஷயம் தான் முக்கியமா. இப்ப இது மூலமா நாங்க என்ன செய்வோம்னா, ஒரு மெசேஜ கன்வே பண்ணுவோம். மொத்தமா இதுல சுருக்கத்த பார்த்தோம்னா, நாங்க ஒரு மெசேஜ கன்வே பண்ண போறோம். அப்படி இல்லாட்டி ஒரு தகவல அ வந்து அறிவிக்க போறோம். அதாவது அனௌன்ஸ் பண்ண போறோம். இப்ப இப்படியான விஷயங்களுக்கு தான் வந்து நாங்க இந்த கிராஃபிக் டிசைன யூஸ் பண்ணுவோம். இந்த விஷுவல் மீடியால நாங்க எப்படி அத செய்றது? அத எப்படி நான் கன்வே பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த டிசைனிங்ட தியரிஸ் இருக்கு. அதுகள நாங்க யூஸ் பண்ணி, உதாரணத்துக்கு அ கலர்ஸ், ஃபொண்ட் அது மாரி ஃபோட்டோஸ், அது மாரி என்ன செய்வோம்? இது மாரி விஷயங்கள வச்சு நாங்க இதெல்லாம் வச்சு யூஸ் பண்ணி, நாங்க ஒரு டிசைன வந்து ஒரு மெசேஜ வந்து ஒரு டிசைனா, ஒரு விஷுவல் மீடியமா வந்து நாங்க என்ன செய்வோம்? இலகுவான முறையில பார்க்குறவங்க வந்து ஈஸியா வந்து கெட்ச் பண்ணக்கூடிய வகையில வந்து நாங்க செய்ற ஒர்க்க தான் வந்து நாங்க என்ன சொல்லுவோம் வந்து கிராஃபிக் டிசைனிங்ன்னு சொல்லுவோம். அப்ப இந்த கிராஃபிக் டிசைனிங்ட இந்த 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 பணிய வந்து யாரு செய்றா? இந்த இந்த வேலைய செய்றவங்களுக்கு தான் நாங்க என்ன சொல்லுவோம்னா, கிராஃபிக் டிசைனர்ன்னு சொல்லுவோம். கிராஃபிக் டிசைனர்ன்னா என்னது? அப்ப இந்த நாங்க கன்வே பண்ற மெசேஜ வந்து இந்த டிசைனிங் தியரி, இந்த கிராஃபிக் டிசைனுக்குரிய டூல்ஸ வச்சு கிரியேட் பண்றவருக்கு நாங்க டிசைனர்ன்னு சொல்லுவோம். பொதுவா இந்த ஃபீல்ட்ல வந்து கிராஃபிக் டிசைனருக்கு என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, ப்ரொஃபஷனல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இவங்க ப்ரொஃபஷனல்? இந்த டிசைனர் ஆயிக்கிறவங்க ஏன் ப்ரொஃபஷனலா இருக்கிறாங்கன்னு சொன்னா, அவங்க இந்த வேலைக்காக நெறைய ரிசர்ச் பண்ண வேண்டியிருக்கு. நெறைய ரிசர்ச் பண்ணியிருக்கு. உதாரணத்துக்கு எப்படின்னா, ஆ இப்ப உதாரணத்துக்கு நான் பார்த்தோம்னா, ஒரு மெடிக்கல் ஃபீல்ட்லயோ அல்லது ஒரு மெடிசின் ஃபீல்ட்லயோ இருந்து, அ ஒரு கிளையன்ட்டோ, ஒரு கஸ்டமரோ எங்களுக்கு வந்து ஒரு வேலை ஒண்ணு தாராங்க. ஒரு ப்ராஜெக்ட் ஒண்ணு தாராங்க. எங்களுக்கு ஒரு போஸ்டர் ஒண்ணு செய்யணும். அல்லது எங்களோட ப்ராடக்ட் ஒன்றோ, இல்ல எங்களோட மெடிசின் ஒண்ண நாங்க வந்து ப்ரமோட் பண்ண போறோம். அப்படின்னு எங்கள்ட்ட வந்து வார டைமுக்கு நாங்க என்ன செய்வோம், அவங்கள்ட்ட ஜஸ்ட் டீட்டெயில்ஸ் எடுத்துட்டு, நாங்க வந்து உடனே டிசைன் பண்ணி அத வந்து கன்வே பண்றதில்ல. ஆ நாங்க என்ன செய்வோம், ஒரு ரிசர்ச் ஒண்ணு சின்ன ரிசர்ச் ஒண்ணு நாங்க பண்ணுவோம். Googleலயோ, எதுலயோ பண்ணுவோம். இதுக்கு முன்னக்க இந்த இப்ப மெடிசின் ஃபீல்ட்ல நாங்க எந்த மாரி டிசைன வந்து செய்யலாம்? எந்த மாரி ஐக்கன்ஸ யூஸ் பண்ணலாம்? எந்த மாரி ஃபோட்டோஸ வந்து நாங்க இன்க்ளூட் பண்ணலாம்? இதுக்கு முன்னக்க எப்படி வந்திருக்கிற இது மாரி இந்த ஃபீல்ட்ல வந்து வந்த டிசைன்ஸ் எப்படி வந்திருக்கு? அது மாரி ஒரு சின்ன ரிசர்ச் ஒண்ணு நாங்க பண்ணுவோம். பண்ணி கிட்டத்தட்ட சம்டைம் நாங்க செய்ற டிசைனிங் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ளையரோ, ஒரு போஸ்டரோ வந்திருந்தா, ஒரு 1/2 ஹவர்ல இல்லாட்டி ஒரு ஹவர்ல செய்ற வேலையா இருக்கும். சம்டைம் 15 நிமிஷத்திலேயே முடியும். பெரும்பாலும் 1/2 அன் ஹவர்ல செஞ்சிடலாம். அப்ப 1/2 அன் ஹவர்ல நாங்க ஒழுங்கான ஒரு டிசைன நாங்க செய்றமாக இருந்தால், ஆனா அதுக்கு முன்னுக்க கிட்டத்தட்ட நாங்க அதுக்குன்னு ஒரு 1 ஹவர், ஒரு 2 ஹவர்ஸ் மாரி நாங்க அதுக்குன்ட்டு ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். இந்த ரிசர்ச்‌க்காக. அதெல்லாம் நாங்க இது பண்ணிட்டு எங்களுக்கு ஆக மொத்தத்தில ஒரு ஐடியா ஒண்ணு எடுத்துருவோம். எடுத்து நாங்க இதுதான் விஷயம். நாங்க இப்படி செய்ய போறோம். அப்படி ஐடியா எடுத்த பிறகு தான் நாங்க உட்கார்ந்து என்ன செய்வோம், ஒரு 1/2 ஹவர்லயோ, 15 நிமிஷத்திலயோ இந்த வேலைய முடிப்போம். ஆனா எங்களுக்கு அதுக்கு போன டைம் அதான்னு பார்த்தா இல்ல. அதுக்கு முன்னுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு டைம் ஒண்ணு எங்களுக்கு இதுக்கெல்லாம் சேர்த்து எடுபடுது. இப்ப இந்த மாரி காரணங்கள்லாம் வச்சு தான் வந்து டிசைனர்ஸ வந்து ப்ரொஃபஷனல் அப்படின்னு வந்து இந்த இண்டஸ்ட்ரியை சேர்ந்தவங்க சொல்றாங்க. அதுக்கு பிறகு மெயினா இந்த டிசைனிங் வந்து அ இந்த டிசைன் ஊடாக நாங்க என்னத்த மெயினா செய்றோம். 2 விஷயத்த வந்து நாங்க இந்த டிசைன் ஊடாக செய்றோம். ஒன்று அட்வர்டைஸ் பண்றது. அடுத்தது வந்து அட்ராக்ஷன். அப்ப மெயினா இந்த மெசேஜ் ஒண்ணு கன்வே பண்றது நாங்க அட்வர்டைஸ் ஒண்ணு செஞ்சு, அத ஒழுங்கான முறையில டிசைன் பண்ணி, அத வந்து மக்களுக்கு எப்படி அட்ராக்ட் ஆகுற மாரி, அத பார்த்தோனே விரும்புற மாரி, அப்படியான மெத்தட்ல நாங்க அத செஞ்சு குடுக்க போறோம். ஏன்னா, மார்க்கெட்லேருந்து நெறைய டிசைனர் செய்கிறாங்க. நெறைய ப்ராடக்ட் வருது. இப்போ ஒரு ப்ராடக்ட் இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு மேகி, ஒரு கொத்துமல்லி பேக்கெட்ட பார்த்தாலே அந்த ஐட்டங்கள பார்த்தாலே நெறைய இருக்கு. இப்ப அதில சம்டைம் சில ஆட்கள் வந்து என்ன செய்வாங்கன்னா, நான் கூட அப்படித்தான் டிசைன தான் பார்ப்பேன். பார்க்க போல எனக்கு அது பசந்தா இருந்துட்டு, உள்ளுக்கு என்ன ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு தெரியா,
வெளியால பார்க்க போல இது நல்ல இருக்கி. எங்களுக்கு பார்க்கறதுக்கு ஒரு பிரீமியம் லுக்க தருது. அப்படின்றதுக்காக வேண்டி எடுக்கிற ஆட்களும் இருக்கிறாங்க. அப்ப அதத்தான் இந்த அட்ராக்ஷன் மூலமா நாங்க செய்றோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, எங்கெல்லாம் இந்த டிசைனிங் இருக்குதுன்னு சொன்னா, எ எல்லா இடத்துலயும் இருக்குது. நாங்க பெருசா உணர்ந்திருக்க மாட்டோம். உதாரணத்துக்கு நாங்க தூங்கி எழும்புனத்துல இருந்து, நாங்க திரும்பி தூங்க போற டைம் வரைக்கும் எங்களோட வூட்லயும் தான், எங்களோட ஆஃபீஸ்லயும் தான், எல்லா இடத்துலயும் இந்த டிசைனிங் சம்மந்தமான ஒரு விஷயம் இல்லாம இருக்காது. எந்த அளவுக்குன்னா, டூத் பேஸ்ட்ல தொடங்கி, நீங்க வூட்ல எங்க திரும்பி பார்த்தாலும் தான், கேலண்டரா இருக்கட்டும், கிச்சனுக்கு போயிட்டு பார்த்தாலும் தான், அ எல்லா ப்ராடக்ட்லயும் ஏதோ ஒரு டிசைனிங் உண்டு. நீங்க இப்ப கூட திரும்பி நீங்க இருக்கிற இடத்துல இருந்து எங்க சைடு திரும்பி பார்த்தாலும் உங்களுக்கு டிசைனிங் சம்மந்தமான டிசைன் பண்ணப்பட்ட ஏதாச்சும் ஒண்ணு உங்க கண்ல பட்டுக்கொண்டே தான் இருக்கும். அந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து இது க்ளோஸா இந்த அந்த அளவுக்கு இது தேவை இதுல தேவையும் அந்த அளவுக்கு இருக்கு எங்களுக்கு. அப்ப இந்த டிசைனிங் இப்ப சும்மா சரி இந்த இப்படி ஒரு க ஃபீல்டே இல்ல, இப்படி ஒரு ஆர்ட்டே இல்ல, இப்படி ஒரு கலையே இல்லன்னு இருந்தா, எல்லாம் எப்படி இருக்கும்? எல்லாம் வெறும் பிளாங்க்கா தான் இருக்கும். அப்படி ஒரு இத எங்களுக்கு நெனச்சு பார்க்கலுமா, எல்லாம் ஒயிட்டா, பிளாங்க்கா அப்படித்தான் இருக்கும். ஆனா, இப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் எங்களுக்கு ஃபில் பண்ணி, கலர் பண்ணி, இன்னும் அழகாக்கி தர்றதுக்கு, எல்லா இடத்துலயும் வந்து இந்த டிசைனிங் வந்து இருக்கு. அதேபோல பார்த்தோம்னா, எல்லா இடங்கள்லயும் நான் ஃபர்ஸ்ட்டுக்கு சொன்னது போல தான், நாங்க இன்றைக்கு மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன நாங்க வாங்குற ரூ. 1 டொஃபில இருந்து, அ கோடிக்கணக்கில செலவழிச்சு வாங்குற ஒரு வைக்கலா இருக்கட்டும், எல்லாத்துலயும் வந்து இந்த டிசைனிங் சம்மந்தப்பட்ட டிசைனிங்ட அ பாதிப்பு இல்லாம இருக்காது. இப்ப இதுலயும் உங்களுக்கு போட்டிக்கிற இந்த ஸ்க்ரீன்லயும் பார்த்தா விளங்கும். ஒரு காஃபி கப்லயே கூட டிசைனிங் அதே மாரி இந்த வேன்லயும் தான். அதே மாரி ஒரு கார் ஒண்ணு வாங்க போனா அதில பவுச்சர்ஸ் அது மாரி லீஃப்லெட் எல்லாத்துலயுமே வந்து இந்த டிசைனிங் இல்லாம வந்து இருக்காது. எல்லா இடத்துலயும் இருக்கு. அதுபோல இப்ப நாங்க இந்த டிசைனிங் எங்கெல்லாம் யூஸ் பண்ணப்படுது, எந்த மாரி இடங்கள்லாம் வருது அப்படின்ற சில ஒரு எக்ஸாம்பிள்ஸ் தான் வந்து அடுத்து அடுத்து பார்ப்போம். 1வது பார்த்தீங்கன்னா வந்து நியூஸ் பேப்பர்ஸ். நியூஸ் பேப்பர்ஸ் பொறுத்தவரைக்கும் ஆ அது மொத்தமாவே டிசைன் இல்லாம அதுல ஒன்றுமே இல்ல. அதுல வந்து இந்த வாசிக்கிற நியூஸா இருக்கட்டும், அதுல ஹெட்லைன் அது மாரி அதுல வர ஃபோட்டோஸ், அதுல வர அடுத்து அ அட்வர்டைஸ்மென்ட் அப்படி நியூஸ் பேப்பர் பார்த்தீங்கன்னா, மொத்தமாவே முழுக்க முழுக்க அது டிசைனிங்கோட சம்மந்தப்பட்டு தான் இருக்கு நியூஸ் பேப்பர் உங்களுக்கு. அது நார்மலா பெருசா அத உணர்ந்து இருக்க மாட்டீங்க. நாங்க இந்த ஃபீல்ட்ல பார்க்க போகல, அது ஃபுல்லாவே டிசைனிங்கோட சம்மந்தப்பட்டு தான் இருக்கும். அதே மாரி மெகசின். மெகசினும் கிட்டத்தட்ட அதே மாரி தான். ஆனா இது அத விட இதுல கொஞ்சம் கூட வந்து இந்த டிசைனிங் ஒர்க்ஸ் வந்து மெகசின்ஸ்ல வந்து கொஞ்சம் கூட இருக்கிற வழமையாவே. ஏன்னா இதுல கவர் டிசைனிங்கா இருக்கட்டும், அதேபோல அதே மாரி ஹெட்லைன், டைட்டில்ஸ், ஃபோட்டோஸ், இது லேஅவுட்ஸ், அலைன்மென்ட் இது எல்லா விஷயங்களையும் யூஸ் பண்ணி தான் நாங்க இந்த மெகசின் ஆயிக்கட்டும், அந்த நியூஸ் பேப்பர் எல்லாம் வந்து நாங்க வந்து கிரியேட் பண்றோம். அப்ப டிசைனிங் பெரும்பாலும் யூஸ் பண்றதுல இது வந்து எப்பயுமே எந்த காலத்திலயும் வந்து இந்த மெகசினோ அ என்னது அடுத்தது வந்து நியூஸ் பேப்பரோ எப்படியும் இருக்க தான் போகுது. இது பிரிண்ட் பண்ணியோ பண்ணலையோ மேகசினா வந்தாலும் சரி, எதுவும் எப்படியுமே வந்து அது டிசைன் பண்ணப்பட்டு தான் அது வரப்போகுது. அடுத்தது பேக்கேஜிங். ஆ எல்லாம் மெயினா ஒரு பிசினஸ் வந்து ரன் பண்ணவனுக்கு தெரியும். அ அந்த பிசினஸ் வந்து அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகுறதுக்கு மெயினா நாங்க பேக்கேஜிங் ஒழுங்கு வந்து குடுக்கணும். எங்களோட ப்ராடக்ட் ஆகிக்கணும். எங்களோட ப்ராடக்ட் வந்து பேக்கிங் பண்ணியிருக்கணும். இப்ப அந்த ஃபீல்ட்லயும் பார்த்தீங்கன்னா, அதுக்கும் எல்லா இடத்துலயும் வந்து டிசைனிங் தான் வந்து என்ன செய்யப்படுது, அ எல்லா இடத்துலயும் வந்து உதவுது. அதுலயும் டொஃபிலயும் கூட டொஃபி கவர்ல கூட டிசைன் பண்ணப்பட்டு தான் வந்து வருது. அதேமாரி பெரிய சாமானா இருக்கட்டும், பேக்ஸா இருக்கட்டும், எல்லாத்துலயும் எல்லா எல்லா விஷயங்கள்லயும் வந்து இந்த டிசைனிங்ல வந்து பங்கு இருக்கு. அதேபோல பிராண்டிங். பிராண்டிங்டா இது ஒரு டிசைனிங்ல ஒரு பெரிய ஒரு கான்செப்ட் இது. இத பத்தி நான் இன்னும் விரிவா கொஞ்சம் கடைசிலயும் சொல்லுவேன். பிராண்டிங்ல பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கம்பெனி இருக்கு. சாதாரண கம்பெனி இருக்கு. பெருசா நார்மலான நல்லா மூவ் ஆகுற நல்லா செல் பண்ற இதா இருக்கும். ஆனா, அவங்க ஒரு பிராண்டா இருக்க மாட்டாங்க. அப்ப அந்த பிராண்டுக்கு வந்து ஒரு பிராண்டா மாத்துறதுக்கு மிச்சம் முக்கியமா வந்து இந்த டிசைன் வந்து பயன்படுது. இப்ப அதுல ஒரு பிராண்ட இன்டர்ஃபேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, லோகோ. அந்த லோகோ கிரியேட் பண்றதுல இருந்து, அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு பிராண்டுக்கு அவங்களுக்கு என்ன கலர் யூஸ் பண்ண போறாங்க. அவங்க என்ன மாரி ஃபொண்ட்ஸ் வந்து அவங்களோட அ டிசைனிங் ஒர்க்ஸுக்கு அதே மாரி அவங்களோட சோசியல் மீடியா ஒர்க்ஸ்க்கு யூஸ் பண்ண போறாங்க. அவங்களோட யூனிஃபார்ம் என்ன கலர்ல இருக்கணும்? அவங்களோட ஸ்டேஷனரி ஐட்டம் எப்படி வரணும்? அதே மாரி ஒரு கம்பெனி எடுத்துக்கொண்டீங்கன்னா, அதில கட்டாயம் லோகோவோட பிசினஸ் கார்ட், லெட்டர் ஹெட் அ அந்த விஷயங்கள்லாம் கட்டாயம் இருக்கணும். ப்ரொஃபைல் இப்ப அதெல்லாம் எப்படி வரணும்?
அதே மாரி அவங்களோட ஆஃபீஸ் இருந்தா, ஆஃபீஸ் இன்டீரியர் அது எப்படி வரணும்? இப்ப இது எல்லாமே சேர்ந்து வடிவமைக்கிறது தான் பிராண்டிங்ன்னு சொல்லுவோம். இதுல அவங்களுக்கு போட்டிக்கிறத பார்த்தாலே விளங்கும். அதுக்கு அவங்களுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கும். அவங்களுக்கு ஒரு பிரைமரி கலர் இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு நாங்க பார்க்கணும்டா, எங்க நாட்ல எடுத்தோம்னு சொன்னா, உதாரணத்துக்கு எங்களோட சிம் கம்பெனிகள பார்க்கலாம். ஏர்டெல் ஆயிக்கட்டும், டயலாக் இருக்கட்டும். ஏர்டெல் பொதுவா ஏர்டெல்னா இப்ப எங்களுக்கு ஏர்டெல்லோ, இப்ப கேஎஃப்சியோ இப்படி பிராண்டுகளோட பேர் சொல்ல போகல எங்களுக்கு என்ன நினைவு வரும் மெயினா எங்களுக்கு நான் சொல்ல போகல எங்களுக்கு காட்சிக்கு வந்துட்டு போகும். எங்களுக்கு அதில லோகோ தான். லோகோவும் அவங்களோட கலரும். அப்ப இதெல்லாம் வந்து டிசைன் பண்றது ஒரு டிசைனர் தான். அது கிராபிக் டிசைனிங் ஃபீல்ட்ல என்றது வந்து ஒரு முக்கியமான விஷயம். இத பத்தி இன்னும் நான் கொஞ்சம் சாம்பிளோட நான் கடைசில வந்து சொல்லுவேன். அதே போல வந்து பார்த்தீங்கன்னா, மொபைல் அப்ளிகேஷன். இதுவும் வந்து ஒரு டிசைனரால தான் வந்து டிசைன் பண்ணப்படுது. இதுவும் டிசைனிங் ஃபீல்டுக்குள்ள தான் வருது. ஆனா இதுக்கு வந்து சொல்லுவாங்க யூஐ டிசைனர். அது ஒரு வேற ஒரு கேட்டகரியில வருது. யூஐ டிசைனர், யூஎக்ஸ் டிசைனர் வந்து மொபைல் அப்ளிகேஷன் டிசைனர்ஸ்க்கு வந்து சொல்லுவாங்க. அப்ப இந்த ஆப் ஒண்ணு டிசைன் பண்றது, அதில லோகோ, அதே மாரி அதில வர லேஅவுட், ஐக்கன் மேல வர பட்டன்ஸ், அதில வர ஐக்கன்ஸ், ஃபாண்ட்ஸ் எல்லாமே எல்லாமே வந்து ஒரு டிசைனரால டிசைன் பண்ணப்பட்ட விஷயங்கள். அது மாரி டிசைனுக்குள்ள வர விஷயங்கள் தான் இதெல்லாம். அதே மாரி போஸ்டர்ஸ். இது பொதுவா எல்லா இடத்துலயும் நாங்க பார்க்குற விஷயம் தான். அது மூவி போஸ்டர்ஸா இருக்கட்டும், அதே மாரி ஈவென்ட்டுக்குரிய போஸ்டர்ஸ், வெட்டிங் இன்விடேஷன் இப்படி எல்லா விஷயங்களுக்கும் நாங்க செய்ற போஸ்டர்ஸ் எல்லாமே வந்து இந்த டிசைனிங்குள்ள வர்றது தான். அடுத்தது வந்து முக்கியமான ஒரு விஷயம் புக். புக்ஸ பொறுத்தவரைக்கும் அ அதில வந்து இப்ப தான் இதில பொடியிற மாரி தான் நாங்க சின்ன பிள்ளைகளு கிட்ஸுக்குரிய புக்ஸும் வந்து இருக்கு. அது மாரி பெரிய ஆட்களுக்குரிய புக்ஸும் இருக்கு. அத வந்து நாங்க எப்படி வேறுபடுத்தி பார்க்குறோம்னா, அது மெயினுக்கு அதுக்கு முக்கியமான காரணம் டிசைனிங்கா தான் இருக்கு. ஏன்னா ஒரு சின்ன பிள்ளைகள புக் ஒண்ணு நாங்க வந்து டிசைன் பண்ண போகலேயும் தான், அதில கவர் டிசைன் பண்ண போகலேயும் தான், அதில வந்து ஃப்ரண்ட் கவர் எப்படி வரணும்? பிள்ளைகளுக்கு எந்த மாரி கலர்ஸ் யூஸ் பண்ணியலும். ஏன்னா பிள்ளைகளுக்கு தான் கலர் கலரா நாங்க நெறைய கலர்ஸ் போடுவோம். அதே மாரி கார்ட்டூன் ஃபோட்டோஸ் போடுவோம். இந்த மாரி இல்லஸ்ட்ரேஷன் பண்ணலாம். எப்படி ஃபொன்டோல ஒரு அந்த கிரேசியா கொண்டு வரலாம். அப்படியெல்லாம் வந்து சின்ன பிள்ளைகளுக்கு நாங்க அப்படி செய்வோம். அதே மாரி ஒரு அடல்ட்டுக்குரிய பெரிய ஆட்களுக்குரிய புக்ஸ பார்த்தோம்னா, அதில பெருசா டிசைனிங்குரிய ஒர்க்ஸ் இருக்காது. ஆனா, ஒரு பிரீமியம் லுக்ல வந்து நார்மலா இருக்கும். அப்ப அதையும் வந்து நாங்க வெளிப்படுத்துறதுக்கு, அதே மாரி இந்த புக் லேஅவுட் பண்றதுக்கு, புக் முழு வேலைக்குமே வந்து கிராபிக் டிசைனுக்குள்ள தான் வரும். அதே மாரி இந்த அடையாளங்கள், சைனேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, ரோட் டிராஃபிக் இது வந்து இருக்கும் செக்ஷன். அதே மாரி அந்த என்னது அந்த வழிகாட்டுறதுக்கு வந்து போட்டிக்கிற போர்ட்ஸ் இருக்கும். இதுகள் எல்லாமே வந்து ரோட்ல இருக்கிற அவ்வளவுமே டிசைனிங்குள்ள வர விஷயங்கள் தான். இதுதான். ஏற்கனவே நான் சொன்ன மாரி, இப்ப மெயினா என்ன விஷயம் இந்த டிசைன் மூலம் நாங்க செய்றோம்னா, ஒரு மெசேஜ் ஒண்ணு வந்து ஈஸியான முறையில கன்வே பண்றதுக்கு தான் வந்து இந்த நாங்க டிசைன வந்து யூஸ் பண்றோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து, அ ஒரு கோட்ஸ் ஒண்ணு இருக்கு. இது என்னன்னு சொன்னா, இது டிசைனிங் ஒரு சம்மந்தமா வர்றது. ஒரு விஷயத்த வந்து மக்கள் வந்து ஒரு விஷயத்த கேட்கிறதையும், வாசிக்கிறதையும் விட மனசுல நிக்கிறது வந்து, நாங்க பார்க்கிறது தான். அப்ப ஏற்கனவே சொன்ன மாரி தான் ஒரு பிராண்ட் நேம் சொல்ல போகல கூட உங்களுக்கு எங்களுக்கு மனசுல வர்றது, அதோட லோகோவும், அதோட கலரும், அ அந்த மாரி விஷயங்கள் தான் எங்களுக்கு மனசு வரும். அப்ப அதுல நாங்க உள்ளுக்குள்ள அவங்களோட பத்தி இன்ஸ்ட்ரக்ஷன் வாசிச்சிருந்தாலும் எங்களுக்கு வராது. கேட்டிருந்தாலும் எங்களுக்கு அதில விஷுவல்ஸ் அவ்வளவுக்கு வராது. ஆனா நாங்க ஒரு விஷயத்த நான் ஒரு வாட்டி பார்த்தாலே எங்களுக்கு வந்து, அது மனசுல அப்படியே வந்து பதிஞ்சு அடுத்தது வந்து டிசைனிங்குரிய சாஃப்ட்வேர்ஸ் வந்து தான் இதில வந்து இருக்கு. இப்ப இதில முக்கியமா மெயினா ப்ரொஃபஷனலா யூஸ் பண்ற பெரும்பாலும் எல்லாராலும் யூஸ் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர்ஸ் தான் வந்து Photoshop. அதில இந்த Photoshop இந்த ஏஐன்னு போட்டிருக்குது. அது வந்து Adobe Illustrator வந்து அடுத்து போது Adobe InDesign. இது 3மே Adobe கம்பெனிக்கு கீழ வர வந்து அவங்களோட சாஃப்ட்வேர்ஸ். இந்தியால வந்து கிரீன் கலர் இருக்கிறது வந்து 2மே Corel Draw. அதுக்கு அங்கால இருக்கிற வந்து Keynote பார்த்தீங்கன்னா, அது ஒரு அ கிட்டத்தட்ட அறிமுகமான சாஃப்ட்வேர். அங்கால இருக்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் Canva அடுத்து Adobe Express. அப்ப மெயினா Photoshop வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? நாங்க வந்து இப்ப கிராப் கிராபிக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 2 கிராபிக்ஸ் இருக்கு. ஒன்று வெக்டர் கிராபிக்ஸ் அதே மாரி ராஸ்டர் கிராபிக்ஸ்லயே. அது மாரி வெக்டர் கிராபிக்ஸ்னா ஃபோட்டோஸோட சம்மந்தப்பட்டு யூஸ் பண்ற டிசைன்ஸ், அதோட சம்மந்தப்பட்டு ஒர்க் பண்ற எல்லாமே நாங்க வந்து Photoshopல வந்து யூஸ் பண்ணலாம். அதே மாரி வெக்டர்ல மெயினா லோகோ கிரியேட் பண்றது, அதில ஃபிளேயர்ஸும் நாங்க யூஸ் பண்ணலாம். லேஅவுட்ஸும் பண்ணலாம். அந்த மாரி விஷயங்கள யூஸ் பண்றது வந்து Adobe Illustrator. InDesign வந்து பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, InDesign முழுக்க முழுக்க புக், மேகசின், நியூஸ் பேப்பர்ஸ்
இது மாரி லேஅவுட் விஷயத்துக்கு மட்டும் தான் InDesign வந்து யூஸ் பண்ணுவோம். பெரும்பாலும் InDesignல நாங்க Photoshopலயோ, Illustratorலயோ செய்ற வேலை வந்து இதுல செய்ய இயலா. ஆ ஆனா, இது வந்து ஒரு புக்குக்கு ஒரு நாங்க மேகசின் ஒன்றுக்கு கிரியேட் பண்ண ஒரு லேஅவுட் பண்ண வேண்டிய தேவை என்னென்னலாம் இருக்கோ, அவ்வளோத்தையும் வந்து அதுல வந்து நல்லாவே வந்து தந்திருக்கிறாங்க. அதே மாரி அ Corel Draw வந்து பார்த்தீங்கன்னா, அதுவும் வந்து ஒரு வெக்டர் பேஸ் பண்ண ஒரு சாஃப்ட்வேர். இது Adobe Illustration மாரி. அதிலேயும் வந்து லேஅவுட்டும் அதில புக் லேஅவுட்டும் பண்ணலாம். அதே மாரி ஃப்ளையர்ஸ்ன்னு லோகோ கிரியேட் பண்ற இந்த வேலைகள் எல்லாமே செய்யலாம். பெரும்பாலும் Corel Draw வந்து பிரிண்டிங் பேஸ் பண்ண கம்பெனில பிரிண்டிங் பண்ற இடங்கள்ல பிரஸ்ல வந்து மெயினா வந்து யூஸ் பண்றாங்க. அதுதான் எல்லா இடத்துலயும். அதே மாரி அங்கால கிம்ப் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, அது வந்து Photoshopக்கு ஆல்டர்னேட்டிவா வந்தது. Photoshop, Corel Draw அந்த விஷயங்கள்லாம் பெரும்பாலும் பே பண்ணி எடுக்கக்கூடிய சாஃப்ட்வேர்ஸ். அதுக்கு அ ம அதுக்கு ஆல்டர்னேட்டிவா வந்தது தான் இந்த மாரி சாஃப்ட்வேர் வந்து கிம்ப். இதெல்லாம் வந்து ஃப்ரீ வெர்ஷனே உங்களுக்கு நார்மலா டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அதுக்கப்புறம் Canva. Canva வந்து பெரும்பாலும் டிசைனிங் நாலேட்ஜ் இல்லாத ஒருத்தர், டிசைனிங் நாலேட்ஜ் இல்லாத யாருக்கும் வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஏழுமான ஒரு 2 சாஃப்ட்வேர் தான் Canvaவும், Adobe Expressம். அத பத்தி நான் இன்னும் டீட்டெயிலா பார்ப்போம் அங்கால. அடுத்து வந்தது வந்து இப்ப ஏஐ. இப்ப ஏஐல வந்து வந்த பிறகு என்ன நடந்துச்சு கிராபிக் டிசைனிங்ன்னு பார்க்கலாம். மெயினா என்ன பிரச்சனைன்னு சொன்னா, ஏஐ வந்த பிறகு நெறைய பேருக்கு இந்த டிசைனிங் ஃபீல்டு வந்து இனி ஒரு அழிஞ்சிரும். இப்ப டிசைனர்ஸ்க்கு இனி வேர்க் இல்ல. ஏன்னா ஏஐ வந்துட்டு இப்ப இதுல வந்து நார்மலா எங்களுக்கு கிரியேட் பண்ணி கொள்ளலாம். நான் சல்லி குடுத்து யார்ட்டயும் போயிட்டு வேலை செய்ய தேவையில்ல. அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து கொஞ்சம் பேர் வந்து பேசுறாங்க. மெயினா அப்படி சொல்ற ஆட்களுக்கு என்ன விஷயம்னா, அவங்களுக்கு உண்மையுமே டிசைனிங்குரிய நாலேட்ஜ் இல்லாத அப்படி இல்லைன்றது காரணம் தான் அப்படி சொல்றாங்க. அவங்களுக்கு டிசைனிங்குரிய நாலேட்ஜும் இருக்காது. ஏஐன்னா என்னன்னு தெரியாம இருக்கு சம்டைம். அப்ப ஏஐ வந்த பிறகு என்ன நடந்துச்சுன்னா, உண்மைக்குமே எந்த இருந்த எல்லா எல்லா துறைகள்லயும் வந்து ஏஐ வந்த பிறகு அந்த துறைகள் ஏஐயோட சேர்த்து அடுத்த கட்டத்துக்கு குரோத் ஆகி தான் போயிட்டு இருக்கு. அதே போல தான் டிசைனிங் ஃபீல்ட்லயும் வந்து ஏஐ வந்த பிறகு டிசைனிங் அடுத்த கட்டத்துக்கு குரோத் ஆகி போகுது. இப்ப அந்த வகையில எப்படி நாங்க டிசைனிங்க்கு யூஸ் பண்ணலாம்ன்னு சொல்லி பார்க்க போல, இமேஜ் ஜெனரேஷனுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். நார்மலா நாங்க ப்ராம்ப்ட்ட குடுத்தாலே எங்களுக்கு இமேஜ் கிரியேட் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் நான் பார்க்குறோம். Google Gemini அது மாரி நெறைய இருக்கே. அப்ப அப்ப அந்த வகையில இப்ப பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த டெக்ஸ்ட் டூ இமேஜ் எங்களுக்கு மிட்ஜர்னி ஆகட்டும், Adobe Fireflies செய்யும். இப்ப இதெல்லாம் என்ன செஞ்சுட்டுன்னா, லேசியான முறையில நாங்க எங்களுக்கு இமேஜ் கிரியேட் பண்ணலாம். மெயினா நான் அப்ப ஸ்டார்ட்டுக்கு சொன்ன மாரி தான். எங்களுக்கு பெரிய ஒரு வேக்கன் ரிசர்ச் ஒண்ணு பண்ண போகலையும் தான், ஒரு டிசைனிங் ஒண்ணு வந்தா தான் சம் டைம் அவங்களுக்கு வந்து ஃபோட்டோ ஒண்ணு நாங்க அந்த போஸ்டருக்கு ஏத்த மாரி என்னமாலும் ஃபோட்டோ ஒன்று அதில வந்து போட வேண்டிய தேவை வரும். ஆனா, அந்த போஸ்டர்ஸ்க்கு ஏத்த ஃபோட்டோ எங்களுக்கு தேடுறது சரியான கஷ்டம். Googleலேருந்து நாங்க சர்ச் பண்ணி எடுக்கலாம். பட் என்னன்னா எல்லா ஃபோட்டோஸையும் எங்களுக்கு யூஸ் பண்ணல. ஏன்னா காப்பிரைட் பிரச்சனைலாம் இருக்கு. அப்ப அப்படியான கட்டத்தில சின்னதுக்கு எங்களுக்கு தேவையானது கிளியரா இருக்காது. அப்படியா நெறைய அதுக்கே ஒரு பெரிய டைம் ஒண்ணு தேடுறேன். ஏன்னா, நாங்க எங்கட அந்த தீமுக்கு நாங்க செஞ்ச டிசைனுக்கு ஏத்த மாரி ஃபோட்டோ தேடி எடுக்கிறதுக்கு ஒரு பெரிய டைம் ஒன்று போகும் சம்டைம். ஆனா, இப்ப அதெல்லாம் ஏஐ வந்தபோது மிச்சமே லேசி ஆயிட்டு. எங்களோட தீமுக்கு நாங்க எங்கேயும் தேட தேவையில்ல. எங்களுக்கு என்ன தேவைன்றத நாங்க ஒழுங்கான ப்ராம்ப்ட்ட குடுத்தாலே எங்களுக்கு லேசியான முறையில ஃபோட்டோ ஒண்ணு ஜெனரேட் பண்ணி எடுத்துக்கிடலாம். அதுக்கு இன்றைக்கு நிறைய வசதியான சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. அப்ப ஏஐ வந்தபோது இது மிச்சமே லேசி. உங்களுக்கு ஒரு ஒரு அரை ஹவர் எடுக்கிற டைம் எல்லாம் இன்னைக்கு ஒரு 2 நிமிஷத்துல அந்த வேலைய முடிச்சு தருது. அதே மாரி ஃபோட்டோ எடிட்டிங், ஸ்மார்ட் ஃபோட்டோ எடிட்டிங் பார்த்தீங்கன்னா, எடப் Photoshop உள்ளுக்க இப்ப ஏஐ கொண்டு வந்துட்டாங்க. இப்ப புதிய அடுத்த அப்டேட்ல Photoshop உள்ளுக்கெல்லாம் ஏஐ உள்ளுக்கே கொண்டு வந்துட்டாங்க. உதாரணத்துக்கு அதில நாங்க ஒரு ஃபோட்டோண்ட அ க்ல என்ன செய்வோம், அதில இருக்கிற ஒரு பெர்சன் ஒண்ண வந்து நாங்க வெட்டி அத எடுக்கிற அப்படி தேவை இருக்கும். சம்டைம் ஒருத்தர்ட ட்ரெஸ்ட கலர மாத்த வேண்டிய தேவை இருக்கும். அதெல்லாம் நாங்க வந்து டூல்ஸ யூஸ் பண்ணி கொஞ்சம் டைம் எடுத்து செய்வோம். ஆனா, இப்ப ஏஐட அப்டேட் வந்து எப்படின்னா நாங்க என்ன செய்ய போறோமோ, அத செலக்ட் பண்ணிட்டு, நாங்க வந்து அதிலேயே ப்ராம்ப்ட்ட குடுத்தோம்னா, உடனே அது எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணி தருது. அப்ப அந்த அளவுக்கு ஏஐ வந்தோனே, இன்னும் வேலை வந்து லேசி ஆகி வந்து வருது. அதே மாரி பேக்கிரவுண்ட் ரிமூவ் பண்றதுக்கு, நெறைய பேருக்கு அந்த தேவை வருது. பேக்கிரவுண்ட் ரிமூவ் பண்ணி, அந்த ஒரு விஷயத்த மட்டும் நான் கட் பண்ணி எடுக்கணும். அப்புறம் அப்படின்றதுக்கு நெறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. அதில நான் உண்டியல போட்டுக்கிறேன். Canva பேக்கிரவுண்ட் ரிமூவர் இருக்கு. அதே மாரி ஆட்டோமேஷன் சொன்னா வந்து, நாங்க ஆட்டோவா சில வேலைய லேசியா செய்யும். உதாரணத்துக்கு ஃபோட்டோவோட சைஸ். இப்ப நாங்க ஒரு போஸ்டர் ஒண்ணு, ஃப்ளையர் ஒண்ணு சோசியல் மீடியாவுக்கு செஞ்சிருப்போம். அது வந்து A4 சைஸ்ல செஞ்சுட்டோம் சம்டைம். ஒரு சம்மந்தமில்லாத சைஸ்ல செஞ்சுட்டோம்னு சொன்னா, Facebookக்கு அத போடேலாம். அதே மாரி Instaக்கும் அதே போடேலாம். Twitterக்கும் அப்படி போடேலாம். என்னன்னா, அதுக்குரிய சைஸ் வேற வேற சைஸ் வரும்.
அப்ப அது மாரி நாங்க அந்த சைஸ ரீசைஸ் பண்ணி குடுக்குறதுக்கெல்லாம் இந்த ஏஐ யூஸ் பண்ணி எங்களுக்கு நார்மலாவே ரீசைஸ் பண்ணலாம். அதே மாரி நான் ஏற்கனவே அத சொன்னேன் தான் கிராபிக் ட 2 விஷயம் ரஸ்டர் டூ வெக்டர். இப்ப இதுல வந்து உங்களுக்கு அது என்ன விஷயம்னு நல்லா தெளிவா விளங்கும்னு நெனைக்கிறேன். இப்ப ரஸ்டர் கிராபிக்ஸ்னா பொதுவா உதாரணம் சொல்றதுக்குன்னா, எங்கட்ட ஃபோட்டோ ஒன்று இருக்கு. எங்கட்ட ஃபோட்டோ ஒன்று இருக்கு. அந்த ஃபோட்டோ எங்களுக்கு எப்படி தேவைப்படும்டா, இந்த ஃபோட்டோவ யாராவது ஒரு ஆர்டிஸ்ட் வந்து வரைஞ்ச மாரி எங்களுக்கு அந்த ஃபோட்டோ வேணும். வரைஞ்சு கம்ப்யூட்டர் டிஜிட்டல் ஆட் பண்ண மாரி அந்த ஃபோட்டோ வேணும். இல்லாட்டி அந்த ஃபோட்டோ கார்ட்டூன் மெத்தட்ல எனக்கு அந்த ஃபோட்டோ வேணும்னு சொன்னா, நாங்க அத வெக்டருக்கு மாத்தணும். அப்ப அதுதான் அதுக்குள்ள வித்தியாசம். அப்ப அதுக்கு மாத்துறதுக்கு Adobe Illustrationல தான் பெரும்பாலும் அந்த வேலைகள் செய்றது. அதிலேயே வந்து இமேஜ் ட்ரேஸ்ன்னு ஒரு ஏஐ ஆப்ஷன் உண்டு மிதிக்கு. அப்ப அதே மாரி எங்களுக்கு ஐடியேஷன்ல எங்களுக்கு ஐடியாக்கள் எடுத்து லேசியான முறையில வேலை செய்யுது. அதே மாரி தான் சொன்னது. Adobe Firefly வந்து எங்க லேசியான அ எங்களோட தேவைக்கு ஏத்த மாரி ஃபோட்டோஸ் வந்து அ நார்மலா ஜெனரேட் பண்ணி எடுத்துக் கொள்ளலாம். அதே மாரி லோகோன்னு கிரியேட் பண்றதுக்கு இன்றைக்கு எங்கட என்ன கான்செப்ட், எங்கட நேம் என்ன நேம்ல எங்களுக்கு லோகோ வேணும். எங்களுக்கு என்ன ஐக்கன்ஸ் வேணும்னு சொல்றது நாங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணி இது பண்ணாலே போதும். ஆயிரக்கணக்கான லோகோ வரும். அதில எங்களுக்கு வந்து ஜஸ்ட் செலக்ட் பண்ணி எடுக்கிறது தான் இதுக்கு லேசியான வேலை. இப்ப அதே மாரி எங்களுக்கு கான்செப்ட் வேணும். கிரியேட் பண்ணி இப்ப உதாரணத்துக்கு சில கிளையண்ட்ஸ் வருவாங்க. அவங்களுக்கு போஸ்டர் ஒண்ணு வேணும். அவங்களோட கம்பெனி நேம சொல்லுவாங்க. எனக்கு இந்த விஷயம் தான்னு மொத்தமா விஷயம் சொல்லிருவாங்க. போஸ்டர் செய்யணும். எப்படி செய்றது? அதுக்கு குடுக்க வேண்டிய டெக்ஸ்ட் குடுக்கணும், ஹெட்லைன் குடுக்கணும், உள்ளுக்க வர வேண்டிய டிஸ்கிரிப்ஷன் குடுக்கணும். அது ஒண்ணும் தரமாட்டாங்க சில ஆட்கள். சிலவங்க வந்து சில ஆட்கள் இப்ப சிலவங்களுக்கு வந்து அவங்களுக்கே அத எப்படி எடுக்கிறதுன்னு தெரியாமயும் இருக்கும். அந்த மாரி விஷயங்களுக்கெல்லாம் எங்களுக்கு நார்மலா இந்த ChatGPT, DeepSeek அதே மாரி Google Gemini பெர்ப்ளெக்ஸிட்டி இதெல்லாம் வந்து எங்களுக்கு நார்மலா யூஸ் பண்ணிக்கலாம். எங்களோட விஷயம் என்னன்னு சொன்னா, நாங்க விஷயத்த அதில எக்ஸ்பிளைன் பண்ணினா மொத்தமா எங்களுக்கு அது எப்படி எந்த ஹெட்டிங் போடலாம், சப்டைட்டிலுக்கு என்ன போடலாம், என்ன கலர் அவங்க யூஸ் பண்ணான்னு கூட அது எல்லாத்தையுமே எங்களுக்கு ஜெனரேட் பண்ணி தரும் நம்மள. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஏஐ அப்ளிகேஷன் டூல்ஸ் கொஞ்சம் இருக்கு. இது டிசைனிங் ஃபீல்ட்ல யூஸ் பண்ணக்கூடிய ஏஐ அப்ளிகேஷன் டூல்ஸ். இப்ப இதுல கென்மா வருது. அதே மாரி அடோப்ல 2 சாஃப்ட்வேர் இருக்குது. அப்புறம் ஃப்ரீபிக், இந்த லூக்கா இது வந்து லோகோ கிரியேட் பண்றது. ஃப்ரீபிக்க பார்த்தேன்னு சொன்னா, ஃப்ரீபிக்ல தனிக்கர ஃபோட்டோஸ் ஜெனரேட் பண்ணலாம். அது மாரி மேனுவலா டிசைனிங் சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ற ஆட்களுக்கு மிச்சமே அதில நெறைய டெம்ப்ளேட் இருக்கும். அதில பார்த்தீங்கன்னா, நெறைய பிசினஸ் கார்ட் எங்களுக்கு டிசைன் ஒண்ணு வேணும்டா, டிசைன் பண்ண டைம் இல்லன்னா, நாங்க அதில போயிட்டு டெம்ப்ளேட் இருக்கும். அத டவுன்லோட் பண்ணினா, எங்களுக்கு ஒரிஜினல் ஃபைல் வந்துரும். அத ஜஸ்ட் மாத்தி எங்களுக்கு தேவையானத செஞ்சுக்கலாம். அது மாரி அதில ஃப்ரீ வெர்ஷன் இருக்கு, பெய்ட் வெர்ஷன் இருக்கு. அது மாரி ஃபோட்டோஸ் ரிமூவ் பேக்கிரவுண்ட் ரிமூவ் பண்ற அது மாரி எல்லா வேலையும் பெரும்பாலும் ஃப்ரீ பிக்ல செய்யலாம். அது மிச்சமே யூஸ் ஆகுற ஒரு சாஃப்ட்வேர். அதில மாரி ஹை குவாலிட்டியான ஃபோட்டோஸும் டவுன்லோட் பண்ணி கொள்ள இயலும் அதில. அதே மாரி Google Gemini அதில ஃபோட்டோஸ் கிரியேட் பண்ணலாம். அ நேனோ பனானாவும் அதுக்குள்ள வரது தான். அதே மாரி ChatGPT, DeepSeek, Perplexity, Adobe Express இதெல்லாம் கிட்டத்தட்ட அ எங்களுக்கு என்னது ஏஐ டூல்ஸ் வந்து டிசைனிங்க்கு தேவையான ஏஐ டூல்ஸ் தான். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் முக்கியமான விஷயம். இப்ப இந்த ஏஐ வந்த பிறகு என்ன பிரச்சனைன்னா இதுதான். பெரும்பாலும் என்ன நெனச்சேன், ஏஐ வந்தோனே டிசைனர்ஸ்க்கு வேலை இல்லைன்னு தான் பெரும்பாலும் எல்லாரும் நெனைக்கிறாங்க. ஆனா அப்படி இல்ல. ஏஐ உண்மைக்குமே என்னத்த ரீப்ளேஸ் பண்ணுச்சுன்னா, ஏஐ டிசைனர் ரீப்ளேஸ் பண்ணல. யாரெல்லாம் டிசைனர்ஸ் வந்து அப்டேட் ஆகி ஏஐயோட சேர்ந்து நாங்க வொர்க் பண்ணலையோ, அந்த இடத்த தான் ஏஐ வந்து ஃபில் பண்ணுது. அப்ப கட்டாயம் இப்ப நாங்க இதுக்கு முன்னுக்கு எப்படியோ தெரியாது. இதுக்கு பிறகு வர டிசைனிங் படிக்க வேண்டிய ஆட்கள், ஃபீல்ட்ல இருக்கிற ஆட்கள் கட்டாயம் நாங்க ஏஐயோட ஜாயின் ஆகி தான் வந்து அடுத்த வேலைகள செய்ற மாரி இருக்கும். அது இல்லாட்டி அடுத்த அப்டேட்டுக்கு நாங்க போகாட்டி, இனி பழைய டிசைன்ல தான் நாங்க இருப்போம். ஏன்னா மத்த எல்லாரும் மூவ் ஆகி போய்ட்டுருவாங்க. அதே மாரி ஏற்கனவே சொன்னது தான் இந்த கென்வா, அடாப் எக்ஸ்பிரஸ் இதுல வரைக்கும் பின்னுக்கு பெரும்பாலும் எல்லாரும் சொன்ன விஷயம் தான். இனி Photoshop தேவையில்ல, இல்லஸ்ட்ரேஷன் தேவையில்ல. இனி எல்லாருக்கும் என்ன செய்யலாம், நார்மலா கென்வால டிசைன் யூஸ் பண்ணலாம். அதோட உண்மையான விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு சொன்ன மாரி தான். கென்வா வந்து என்னத்துக்குன்னா, டினே டிசைனிங் நாலேட்ஜ் இல்லாதவங்களுக்கு தான் அது மெயினா வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. அதில வந்து டிசைனிங் படிச்சுட்டு, டிசைனிங் தெரிஞ்சவங்க வந்து அதில போய்ட்டு யூஸ் பண்ண வேண்டிய தேவையில்ல. அதில எனக்கு ஒரு ஃப்ளையர் வேணும், ஒரு போஸ்டர்ஸ் வேணும்னு எந்த பிசினஸ் செய்றவங்களா இருக்கட்டும், அவங்களுக்கு எல்லாருக்குமே லேசியான முறையில செய்ய இயலுமான ஒரு சாஃப்ட்வேர் தான் கென்வா. அதில யாருக்கும் எந்த நாலேட்ஜ் தேவையில்ல. அதில யாருக்கும் ஜாயின் ஆவி நார்மலா ஒரு 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 ஹவர் ஐலுக்க நாங்க கொஞ்சம் யூஸ் பண்ணி பார்த்தாலே விளங்கிடும் இந்த சிஸ்டம் என்னன்னு. இப்ப லேசியான முறையில அதில ஒரு டெம்ப்ளேட் ஏற்கனவே 1008 டெம்ப்ளேட் இருக்கு. அத எங்களுக்கு சேஞ்ச் பண்ணி எடுக்கலாம், கலர்ஸ மாத்தலாம்.
ஐக்கன்ஸ் வேணுமா, ஃபோட்டோஸ் வேணுமா எல்லாம் அதில அடிக்க அடிக்க அ வந்துட்டே இருக்கும். அதெல்லாம் எங்களுக்கு செலக்ட் பண்ணி லேசியான முறையில யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா, நாங்க ப்ரொஃபஷனலா யூஸ் பண்ற சாஃப்ட்வேர்ஸ்ல பார்த்தீங்கன்னா, வெறும் பிளாங்க்கா தான் இருக்கும். டூல்ஸ் மட்டும் ஒரு ஓரத்துல இருக்கும். நடுவுல எங்களுக்கு வேலை செய்றதுக்குரிய இடம் இருக்கும். நாங்க தான் எது எங்களுக்கு தேவையோ, அது ஏத்த மாரி நாங்க தான் செய்யணும். நாங்க தான் டிசைனே யோசிக்கணும். நாங்க தான் செய்யணும். Photoshopல அப்படிதான், இல்லஸ்ட்ரேஷன்ல அப்படிதான், Corel Drewலயும் அப்படிதான். அடுத்தது வந்து இந்த பிரிண்டிங் ஃபீல்ட் என்னதான் Canva வந்து பிரீமியம் எல்லாம் தந்தாலும், பிடிஎஃப் எங்களுக்கு எடுக்கிற மாரி இருந்தாலும், பிரிண்டிங் வெர்ஷன் வந்து பிரிண்டிங்கும் போகல, அதோட குவாலிட்டி வந்து சரியான மாரி குறைவு. பெரும்பாலும் சோசியல் மீடியால நாங்க யூஸ் பண்ற ஃப்ளையர்ஸ்க்கெல்லாம் Canva மிச்சம் நல்லா. ஆனா நாங்க பிரிண்டிங்ன்னு போகல வந்து சரியான மாரி அதில நெறைய இஷ்யூஸ் இருக்கு. எங்கள்ட்டயே வந்து Canvaல சில கம்பெனிஸ்ல இருக்கிறாங்க. அவங்க Canvaல ஒரு வேலைய செஞ்சுருவாங்க. செஞ்சுட்டு எங்கள்ட்ட திருப்பி கொண்டு வந்து தருவாங்க. இத வந்து எங்கன மெனுவலா நீங்க டிசைன் பண்ணி தாங்க. பிரிண்டிங் எடுக்கணும். ஏன்னா இப்ப பிரிண்டிங் சம்டைம் பெனஸ் எல்லாம் வந்து 7 அடி, 8 அடி, 10 அடி, 20 அடி அப்படின்னு கூட வர்றதுக்கு நெறைய வேலை அப்படித்தான் வரும். அதெல்லாம் வந்து Canvaல அந்த அளவுக்கு சாத்தியம் இல்லைன்னு நெனைக்கிறேன். அப்ப அடுத்த விஷயம் பார்த்தோம்னா, ஃப்ரீலான்சிங். இப்ப எங்கட முக்கியமான விஷயம் இதுதான் ஃப்ரீலான்சிங். நாங்க இப்ப இதுல எப்படி இன்கம் எர்ன் பண்றேன். பொதுவா நான் இப்ப இந்த விஷயத்துக்குள்ள போகணும்னு சில விஷயங்கள வந்து சொல்லணும்னு நெனைக்கிறேன். பொதுவா ஃப்ரீலான்சிங்ன்னோனே எல்லாரும் நெனைக்கிறது வந்து Fiverr, Upwork தான். அடுத்தது Fiverrன்னு சொன்னோனே எல்லாரும் நெனைக்கிறது வந்து அதில வந்து டிசைனர்ஸுக்கு தான் வந்து அதில வேலைக்கு நாங்க டிசைனிங் படிக்கணும். ஆனா அப்படி இல்ல. Fiverr, Upwork பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு டிசைனர்ஸ்க்கு மட்டும் இல்ல. அதில எல்லா வேலையும் இருக்கு. ஆனா ஃப்ரீலான்சிங்ன்னு சொன்னா Fiverr, Upwork மட்டும் தான்னு சொன்னா அப்படி இல்ல. ஃப்ரீலான்சிங் வந்து உங்களுக்கு அதுலயும் அதுவும் ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம் தாங்க எனக்கு. டிஜிட்டலா எங்களுக்கு ஃப்ரீலான்சிங் மார்க்கெட்டிங் பண்றது ஒரு பிளாட்ஃபார்ம் உண்டு அது. அது இல்லாம எங்களுக்கு நாங்க எங்கட வேலைய வந்து என்ன செய்யலாம், எங்கட சோசியல் மீடியால எங்களுக்கு வந்து அ மார்க்கெட்டிங் பண்ணி, எங்களுக்கு WhatsAppல மார்க்கெட்டிங் பண்ணி, எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மார்க்கெட்டிங் பண்ணி, எங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிள்ல இருந்து எங்களுக்கு Facebook மூலமாவோ, Insta மூலமாவோ எங்களுக்கு வந்து என்ன செய்யலாம், ஆர்டர்ஸ் எடுத்து ஒர்க் பண்ணலாம். அப்ப க ஃப்ரீலான்சிங் தான் நாங்க ஃப்ரீலான்சிங் செய்யணும்னா நாங்க என்ன செய்யணும், Fiverr தான் போகணும். அதில தான் எங்களுக்கு என்ன செய்யும் காசு வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தேன்டா, இல்ல. அப்ப அப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க ஃப்ரீலான்சிங்கா இப்ப நாங்க ஒர்க் பண்ண போறோம். நாங்க வந்து சம்பாதிக்கிறதுக்கு ரெடி அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்யணும்டா, கட்டாயம் வந்து அ நாங்க வந்து எங்களோட ஸ்கில்ஸ வந்து வளர்த்துக் கொள்ளணும். அதில பெஸ்ட்டுக்கு மெயினா எங்களோட ஸ்கில்ஸ் என்னன்னா, எங்களுக்கு சாஃப்ட்வேர்ஸ் அறிவு. சாஃப்ட்வேர்ஸ் முன்னுக்கு நாங்க வந்து டிசைனிங் தியரி இருக்கு. டிசைனிங் பிரின்சிபல்ஸ் இருக்கு. அதேமாரி கலர் தியரி கட்டாயம். ஏன்னா நெறைய பேர் டிசைன் பண்ணுவாங்க. ஆனா கலர் ஒன்றுக்கும் இல்லாத கலர போட்டு வச்சிருப்பாங்க. அதெல்லாம் அ சரியான மாரி ஃபெயிலியரா வந்து முடியும். இப்ப அது மாரி அதுக்குரிய ஃபண்டமெண்டல்ஸ் இருக்கு. அதேமாரி அலைன்மென்ட் எப்படி யூஸ் பண்ணணும், நாங்க எப்படி செய்றது அதெல்லாம் கொஞ்சம் படிச்சு கொள்ளணும். அதேமாரி அதுக்கு போற சாஃப்ட்வேர். அதோட சாஃப்ட்வேர்ஸ வந்து கட்டாயம் அ Canvaல எந்த அளவு ஓரளவு நீங்க Canvaலயும் யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஏர்ன் பண்ணலாம். அத விட நீங்க ப்ரொஃபஷனல் சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்றது வந்து மிச்சமே நல்லது. மெயினா ஃப்ரீலான்ஸா நாங்க இறங்கினோனே தார வேலை இது எனக்கு செய்ய தெரியும்னு சொல்லலாம். எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கணும். ஏன்னா அப்படியான ஒர்க் வரும். பெரும்பாலும் அப்படியான ஒர்க்ஸ்லாம் வரப்போ எல்லாத்துக்கும் ரெடி ஆகிக்கும். அதுக்கு அதுக்கு முன்னுக்கு நாங்க என்ன செய்யணும், எங்களுடைய ஸ்கில்ஸ வந்து கட்டாயம் பில்ட் பண்ணிக்கொள்ளணும். அதேபோல ஏஐய வந்து நாங்க எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத வந்து அ ஏற்கனவே சொன்ன மாரி ஏஐயும் நாங்க அப்டேட் ஆகிக்கொண்டு போகணும். அடுத்து அ இப்படிதான் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து நாங்க அ அ அடுத்து வந்து இந்த இத பார்த்துட்டு வரோம். பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே சொன்ன மாரி தான் எங்களுக்கு வந்து ஃப்ரீலான்சிங் இருக்கு. அந்த Upwork, Fiverr மூலமும் நாங்க யூஸ் பண்ணலாம். அதே மாரி இந்த Facebook, Instagram மூலமும் எங்களுக்கு என்ன செய்யலாம், எங்களோட ஒர்க்க வந்து நாங்க வந்து ப்ரமோட் பண்ணி ஆட்கள புடிச்சு எங்களுக்கு வேலை வந்து செஞ்சு குடுக்கலாம். அது அது இல்லாம அடுத்து பிரைஸ். நாங்க இப்ப எங்களுக்கு தெரியும் வெ எங்கட டிசைன் எந்த மாரி இருக்கு. அடுத்த இதுல பார்க்க போற மார்க்கெட்ல. அதுக்கேத்த மாரி பிரைஸ்கள நாங்க வந்து குறிப்பிட்டுக் கொள்ளணும். அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் நாங்க ஸ்டார்ட் பண்ண போகல மிச்சமே குறைவான ரேட்ல குடுக்குறது. மிச்சமே குறைவான ரேட்ல குடுக்குறது நல்லது. போக போக நாங்க எங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வரப்போகல, அது எல்லாம் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம். அதுபோல ஹவர் ஹவர் கணக்குக்கு ரேட் பண்ற ஆட்களும் இருக்கிறாங்க. பொதுவா நீங்க ஸ்டூடியோஸ்களுக்கு போனீங்கன்னா, பிரிண்டிங் எடுக்கிற இடங்களுக்கு போயிட்டு நீங்க டிசைன் ஒர்க் பண்ண போனீங்கன்னா, அங்க உங்களுக்கு டிசைனுக்கு நீங்க வேலைக்கு உட்கார போறவே உங்ககிட்ட டைம் அவன் எழுதி எடுத்துட்டு தான் வேலைய ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏன்னா, அவங்க ஹவர்ஸ் கணக்குல வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஒரு ஹவருக்கு எப்படியுமே ரூ. 1000க்கு மேல தான் வரும். அது நீங்க எந்த மாரி வேலை செஞ்சீங்களோ, உங்களோட வேலை திருப்தியா முடிஞ்சோ இல்லையோ, ஆனா உங்களுக்கு ரூ. 1000 நீங்க அப்படியே குடுக்க வரும்.
அப்ப ஹவர்ஸ் கணக்கு சார்ஜ் பண்ண பெரும்பாலும் அந்த ஃபீல்ட்ல தான் அப்படி பண்ணுவாங்க. அதே மாரி எங்களோட இன்கம் எப்படி இது பண்றேன்னா அப்படித்தான். எங்களோட இப்ப கஸ்டமர்ஸ பிடிச்சு வச்சிருந்தோம்னா, நாங்க வந்து எங்களோட ஒரு கஸ்டமர் சம்டைம் எங்களுக்கு செட் ஆயிட்டாருன்னா, தொடர்ந்து பெரும்பாலும் அவங்க எங்கள்ட்டயே தான் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. வேற ஒருத்தர்ட்ட போக மாட்டாங்க. அப்ப அது மாரி எங்களுக்கு தொடர்ந்து எங்களோட ஒரு கிளையண்ட் வரலாம். இப்ப எங்களுக்கு கூட இன்னும் 5 வருஷமாவும் அ ஒரே ஆட்கள்ட்ட நாங்க ஒர்க் பண்ணி குடுத்து கொண்டும் இருக்கிறோம். அதே மாரி அ அப்செல்லிங் தான் வந்து சம்டைம் அவங்ககிட்ட ஒரு லோகோ வந்து டிசைன் பண்ண ஒருத்தர் வருவாரு. அப்ப நீங்க லோகோ மட்டுமா உங்களுக்கு வேணும்? எங்கள்ட்ட வந்து உங்களுக்கு லோகோவோட சேர்த்து நான் பிசினஸ் கார்டும் செஞ்சு தரேன். உங்களோட கம்பெனி லெட்டர் ஹெடும் செஞ்சு தரேன். அடுத்த மாரி உங்களோட சோசியல் மீடியாக்குரிய ஃப்ளையரும் செஞ்சு தரேன். அப்படின்னு எங்கள சார்ஜ் பண்ணி அவங்கள பேசி, மொத்தமா ஒரு பேக்கேஜாவும் குடுக்கலாம். இல்ல மந்த்லி எங்கள்ட்ட வந்து நீங்க ஒரு 10 போஸ்டர் செய்யுங்க. உங்களுக்கு இந்த ஒரு அமௌண்ட் ஒண்ணு தரேன்னு சொல்லி அப்படி ஒரு இது ஒண்ணும் குடுக்கலாம். அதே மாரி டிஜிட்டல் ப்ராடக்ட் வந்து எங்களுக்கு செல் பண்ணலாம். இது வந்து நான் சொன்னேன் டெம்ப்ளேட் எல்லாம் இப்ப நாங்க டிசைன் பண்ணி ஸ்டார்ட் ஆயிட்டோம்னா, நாங்க செஞ்ச ஃபுல் டெம்ப்ளேட்டையும் எங்களுக்கு வந்து செல் பண்ணலாம். அதுக்கான நெறைய பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து இருக்கு. அதே மாரி கட்டாயம் இந்த ஃபீல்ட்ல வந்து நாங்க என்ன செஞ்சு வருவோம்னா, ஒரு நெட்வொர்க் கொண்டு இருக்கணும். எங்களுக்கு ஏற்கனவே டிசைனிங்ஸ் தெரிஞ்ச இந்த ஃபீல்ட்ல ஒர்க் பண்ற ஆட்களோட ஒரு டச் ஒன்ல இருக்கிறது நல்லது. ஏன்னா சம்டைம் எங்களுக்கு வேலை கூட வர டைமுக்கு அந்த வேலைய குடுக்கலாம். அதே மாரி அவங்களுக்கு தார வேலைய சம்டைம் எங்களுக்கு தருவாங்க. அதே மாரி எங்களுக்கு டவுட்ஸ் கேட்டுக்கிடலாம். பிரைஸ் என்ன மாரி? சில வேலையும் நாங்க பிரைஸ் சொல்லி கூட யோசிப்போம். ஏன்னா அந்த வேலை இதுக்கு முன்பு செஞ்சிருக்க மாட்டோம். அதுபோல அவங்கள்ட்ட கேட்கிறது. இப்ப இது மாரி விஷயங்கள வந்து அ யூஸ் பண்ணி கட்டாயம் வந்து ஃபாலோ பண்ணணும். டிசைனிங்ல வந்து நாங்க ஃப்ரீலான்சரா ஒர்க் பண்றதுக்கு. அடுத்தது வந்து இதுல அ மெயினா எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸ்டார்ட்டிங் நீங்க படிச்சுட்டீங்கன்னா, உங்களுக்கு வேலை செய்றதுக்குரிய எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ஏன்னா, நீங்க எவ்வளவுக்கு செய்ய இப்ப இன்றைக்கு தான் நீங்க பிகினர்ஸா இருந்தா, நீங்க ஒரு இன்னொரு 1 வருஷத்துக்கு அப்புறம் இன்றைக்கு செஞ்ச டிசைனையும், நீங்க 1 வருஷத்துக்கு அப்புறம் செய்ற டிசைனையும் பார்த்தீங்கன்னா, வேற மாரி இருக்கும். ஏன்னா, அது அப்டேட் ஆகி வரும். அப்ப அதை சுட்டி இதுல மிச்சமே எக்ஸ்பீரியன்ஸ் தான் மெயின். ஸ்டார்ட்க்கு எப்படியும் கொஞ்சம் எங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும். அதுக்கு நாங்க மிச்சமே ஏற்கனவே சோசியல் மீடியால வர டிசைன வந்து கட்டாயம் பார்க்கணும். எப்படி டிசைன் பண்றாங்க? எந்த மாரி ஃபாண்ட் யூஸ் பண்றாங்க? எப்படி கலர்ஸ் வந்து எல்லாரும் யூஸ் பண்றாங்க? இப்ப எந்த இடத்துக்கு பொதுவா இந்த சில கலருக்கு நெறைய சென்டிமெண்ட் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு நீங்க இந்த ஃபுட் ஃபீல்ட்ல எடுத்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா மஞ்ச கலர் தான் எல்லாரும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ ஒவ்வொரு கலருக்கு ஒவ்வொரு மாரி இதுவல் இருக்கு, கருத்துகள் இருக்கு. அப்ப அதுகள் எப்படி யூஸ் பண்ணி போடுறது? அது மாரி விஷயங்கள வந்து அடிக்க ஒருக்கா பார்க்கணும். அடுத்தது வந்து எப்படிதான் பெஸ்ட்டுக்கு 1வது, அடுத்து 1வது நீங்க சாஃப்ட்வேர் படிச்சு, டூல்ஸ படிச்சு அப்படி செஞ்சிட்டாலும், 1வது வேலை ஒண்ணு வந்தா தான் எங்களுக்கு செய்யலாம். இப்ப எங்களுக்கு வேலை ஒண்ணும் இல்லாம நான் சாஃப்ட்வேர் படிச்சுன்னு டூல்ஸ் நெறைய பேர் கோர்ஸ் முடிச்ச ஆட்கள் இருக்காங்க. டிசைனிங் கோர்ஸ் முடிச்ச ஆட்கள் நெறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா, வேலை செஞ்சு கூட தெரியாம இருப்பாங்க. அப்ப அதுக்கு என்ன காரணம்னா, வேலை செஞ்சு பழகணும். என்னத்த நாங்க படிச்சுட்டு வேலை செஞ்சு பழகணும். அதுக்கு நாங்க ஏன்னா சும்மாவே நாங்க எதையும் எடுத்து செய்ய மாட்டோம். இப்படி ஐடியா யாராவது எங்களுக்கு தந்தா தான் எங்களுக்கு அந்த வேலை செய்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் ஒன்று வரும். இப்ப அதுக்கு உங்களுக்கு பெஸ்ட்டுக்கு என்ன செய்யலாம்? உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அல்லது ரிலேட்டிவ்ஸ்ட்ட யாரும் சரி, கம்பெனி எதாவது சரி இருந்தா, நீங்க வந்து ஃப்ரீயாவே அந்த வேலைகள ஸ்டார்ட் பண்ணலாம். லோகோ செஞ்சு குடுக்குறது, அது மாரி மத்த விஷயங்கள் செஞ்சு குடுத்து, இப்ப அந்த செஞ்சு குடுத்த விஷயங்கள வச்சு உங்களுக்கு என்ன செய்யலாம்? அடுத்த கட்டத்துக்கு போகலாம். அத வச்சு உங்களுக்கு ப்ரமோட் பண்ணலாம். ஆல்ரெடி நாங்க இந்த இந்த கம்பெனி செஞ்சு குடுத்திருக்கிறோம். அப்படி வந்து உங்களுக்கு ப்ரமோட் பண்ணிக் கொள்ளலாம். அப்ப அத நீங்க ஃப்ரீயா தான் எப்படி செஞ்சு குடுப்பீங்க. போக போக நீங்க ஒரு கட்டத்துக்கு வந்த பிறகு நீங்க பேமெண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் எல்லார்ட்டயும். உதாரணத்துக்கு நானும் கூட ஸ்டார்ட்டிங் என்ன செஞ்சேன்டா, அ நான் இதுவரைக்குமே என்ன செஞ்சேன், டிசைனிங் வந்து கோர்ஸ் ஒண்ணும் போகல. ஒரு சர்டிஃபிகேட் லெவல் கோர்ஸும் சரி, டிப்ளோமா லெவல் கோர்ஸும் சரி, எதுவும் போயிட்டு நான் இதுவரைக்கும் படிச்சது இல்ல. நாங்க டிகிரி முடிச்சோம். பட் டிகிரிக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமே இல்ல. டிகிரி ஃபுல்லாவே வேற ஆர்ட்ஸ்ல வேற ஒரு ஃபீல்ட்ல தான் செஞ்சது. ஆனா டிசைனிங் வந்து வந்து ஒட்டோவாவே ஒரு இன்ட்ரெஸ்ட்ல வந்து படிச்சது தான். எந்த அளவுக்குன்னு சொன்னா, ஸ்டார்ட்டிங் நாங்க ஃபோன்ல பிக்சார்ட்ன்னு ஒரு ஆப் ஒண்ணு இருக்கு. இப்ப அது அப்டேட் ஆகிருக்கும்னு நெனைக்கிறேன். இப்ப அது வந்து கிட்டத்தட்ட ஒரு மெனுவல இப்ப கென்வா மாரி இல்ல. அந்த டைம் கென்வா மாரி இல்ல. கென்வா இருந்தா நார்மலா ஜெனரேட் பண்ணி கூட எல்லாமே. அதுவும் இல்ல. அது ஒரு கிட்டத்தட்ட மேனுவல் சாஃப்ட்வேர் தான் அது. அதுல நாங்களாவே தான் எல்லாம் கிரியேட் பண்ணணும். ஸ்டார்ட்டிங் நான் ஃபோன்ல வந்து நெறைய வந்து இப்படி ஃப்ளையர்ஸ் அது மாரி சின்ன சின்ன இதுகள் செஞ்சு கொண்டு இருந்த டைம். அப்ப ஏ லெவல் செஞ்சு கொண்டு நிக்கிறேன் போல. அப்ப எங்கட காலேஜ்ல என்ன செஞ்சுட்டாங்கன்னா, அ நியூ அட்மிஷன் புதிய மாணவர் அனுமதி வந்து நியூ அட்மிஷனுக்கு ஒரு போஸ்டர் ஒண்ணு செய்யணும். இப்ப அவங்களுக்கு எனக்கு கம்ப்யூட்டர்லலாம் செய்ய தெரியான்றது தெரியா. உண்மையா போய் லேப்டாப்பும் மிதிக்கல, கம்ப்யூட்டரும் மிதிக்கல, ஒன்றும் மிதிக்கல. என்கிட்ட அப்படி ஒரு வேக்க வந்து தந்துட்டாங்க. ஆனா எனக்கு உண்மையுமே ஃபோன்ல மட்டும் தான் அதெல்லாம் செய்ய தெரியும்.
அப்ப இனி அப்படி ஒரு கட்டத்தில நான் வந்துட்டு, நான் இப்ப செஞ்சு குடுக்காட்டியும் வந்து நோண்டியாவன்ற ஒரு கட்டத்தில இருந்தேன். அப்ப அந்த டைம் என்ன செஞ்சேன், எங்க சேர்ற ஒரு ஆள்ட்ட போயிட்டு, எனக்கு வந்து ஐடி லேப்ல அதுக்குரிய சாஃப்ட்வேர்ஸ போட்டு தாங்க. அதே மாரி அ வீடியோஸ் YouTubeல பார்த்து செய்ய இயலுங்க அப்படியெல்லாம் அவர் சொன்னாரு. ஓகே. அதுவும் எனக்கு செஞ்சு தாங்கன்னு சொல்லி நான் கேட்டு, வீடியோஸ் பார்த்து பார்த்து, சாஃப்ட்வேர் பார்த்து பார்த்து, வீடியோ பார்த்து பார்த்து செஞ்சு பழகினேன். கிட்டத்தட்ட ஒரு நீங்க YouTubeல பார்த்திருப்பீங்க டியூட்டோரியல் இருக்கும். ஒரு 20 நிமிஷம் வீடியோ தான் இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு ஃப்ளேவர் ஒண்ணு அவன் செஞ்சு காட்டுறான்னா 20 நிமிஷம் வீடியோ இருக்கும். ஆனா நீங்க அத பழகுறதுக்கு போனீங்கன்டா, அத நீங்க அத பார்த்து பார்த்து நீங்க 1 ஹவருக்கு மேல எடுப்பீங்க அத செய்றதுக்கு. அப்படி மிச்சமே டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஆனா அது ஒரு நான் அது நான் யோசிக்கல இது ஃபியூச்சர்ல எனக்கு சம்பாதிக்க போறேன் நான் இதால. இதுதான் ஃபியூச்சர் ஆகும். அப்படின்னு எந்த யோசனையும் இல்ல. யோசிக்கவும் இல்ல. ஐடியாவே இல்ல. என்ன அப்ப அந்த வேலைய செஞ்சு குடுக்கணும் அப்படின்ற ஐடியா மட்டும் தான் இருந்துச்சு. ஆனா அந்த ஃபீல்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அப்ப அப்படி செஞ்சு கிட்டத்தட்ட அந்த ஒரு போஸ்டர நான் செய்றதுக்கு எனக்கு 1 மாசம் எடுத்துச்சு. 1 மாசம் எடுத்துச்சு. கடைசி அது ஓகே ஆயிருச்சு. பிரிண்ட் ஆயிருச்சு. நியூஸ் பேப்பர்ஸ்லலாம் போட்டாங்க. அது அட்வர்டைஸ்மென்ட் போட்டு தானே உண்மையுமே ஒரு டிசைனரா இருக்க போகல என்ன ஹேப்பின்னா, நாங்க செஞ்ச ஒரு வேலை வந்து இன்னொரு இடத்துல ஷோ ஆக போகலையோ, இல்லாட்டி பிரிண்ட் ஆக போகலையோ, பிரிண்ட் பண்ணி ஒரு இடத்துல எரிய போகல தான் அது உண்மையுமே பார்க்கறதுக்கு ஹேப்பியா இருக்கும். அப்ப பிரிண்ட் ஆகி அது 1வது வேலையா அப்படி ஆகிருச்சு. அதுக்கப்புறம் இப்ப அது மாரி ஒரு போஸ்டர் தந்தாருண்டா, அரவர்ல வந்து செஞ்சு முடிக்க இயலும். அந்த டைம் ஸ்டார்ட் அப்படிதான். அதே மாரி தான் உனக்கும் சொல்ல வரேன் என்னன்னா, ஸ்டார்ட்டுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். மெயினா நான் வந்து இதில சம்பாதிக்க தான் போறேன் அப்படின்ற நோக்கத்த விட்டுட்டு, இது ஒரு உங்களுக்கு பேஷனா, உங்களுக்கு ஆசை, ஒரு இன்ட்ரெஸ்ட்டா, விருப்பமா வந்து இத ஃபீல்ட நீங்க படிச்சீங்கன்னா, உங்களுக்கு மிச்சமே லேசியா வந்து இருக்கும். அதே மாரி இந்த பிராண்டிங் மேல போட்டிக்கிற இந்த ஸ்பெஷலா வந்து நீங்க எப்படி யூஸ் பண்றேன்னா, ஆ நெறைய கேட்டகரி டிசைனிங் பொதுவா எல்லாத்தையுமே படிக்கணும். டிசைனிங்ல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, புக் லேஅவுட் அது சம்மந்தமான வந்து அது ஒரு தனி டிசைனிங்ல ஒரு தனி ஃபீல்டு. அதே மாரி நான் சொன்ன மொபைல் அப்ளிகேஷன். அது மாரி இந்த லோகோ, பிராண்டிங் சம்மந்தமானது ஒரு தனி அ ஒரு ஃபீல்ட். அதே மாரி சோசியல் மீடியா. சோசியல் மீடியா கூட ஃப்ளையர்ஸ், போஸ்டர்ஸ் செய்றது வந்து ஒரு தனி ஃபீல்ட். அப்ப இது எல்லாத்தையுமே நாங்க ஸ்டடி எப்படி படிக்கணும். இதெல்லாம் படிச்சுட்டு தான் இதெல்லாம் நாங்க செஞ்சு இதுலெல்லாம் ஒர்க் பண்ணின பிறகு எங்களுக்கு ஒரு ஐடியா வரும். எனக்கு வந்து உண்மையுமே சோசியல் மீடியாவ விட எனக்கு லோகோ நல்லா வருதே! இல்லாட்டி எனக்கு ஃப்ளையர்ஸ் வந்து எனக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்றதுக்கு. சில ஆட்களுக்கு வந்து நல்லா புக் லேஅவுட் பண்றது, புக் டிசைன் பண்றது எனக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட் ஆயிருக்கு. அப்படின்னு சொல்ல போகல, நீங்க அந்த ஒரு ஒரு இத மட்டும் செலக்ட் பண்ணி உங்களுக்கு போகலாம். ஆனா நீங்க ஸ்டார்ட்டிங் அப்படி உங்களுக்கு செலக்ட் பண்ணல. நீங்க எல்லாத்தையும் தெரிஞ்சா தான் இதுல இது சரி வரும் உங்களுக்கு கிளிக் ஆகும். அப்படி நீங்க அதில ஸ்பெஷல் ஆகி நான் வந்து புக் மட்டும் தான் செய்வேன்னு சொன்னா, உங்களுக்கு புக் மட்டுமே செஞ்சு உங்களுக்கு அதிலேயே வந்து எர்ன் பண்ணலாம். அதுக்கு நெறைய பப்ளிகேஷன் இருக்கு. அதே மாரி சோசியல் மீடியா செய்ய போறோம்னா, உங்களுக்கு டிஜிட்டல் மீடியா மார்க்கெட்டிங் செய்ற நெறைய ஏ ஏஜென்ட் இருக்கிறாங்க. அவங்களோட ஒர்க் பண்ணலாம். அது மாரி வந்து நெறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்ப கட்டாயம் வந்து இந்த விஷயங்கள வந்து இது பண்ணுங்க. வேற எதுவும் டவுட்டுகள் இருந்தா வந்து கேட்கலாம் எங்களோட செஷன் இதோட முடியும். வேற யாராச்சும் உங்களுக்கு என்னமான்னு கேட்கணும்னு இருந்தா வந்து சாட்ல வந்து போடுங்க. சாட்ல வந்து போடுங்க. நான் வந்து ஆன்சர் பண்றேன். விளங்கியிருக்கும்னு நெனைக்கிறேன். விளங்கலனாலும் பரவால்ல. சரி திருப்பி கேட்கறனா கேளுங்க. நான் அத பத்தி சொல்லி தரேன் இன்ஷா அல்லாஹ். யாரும் இருக்கீங்களா? என்னன்னு கேட்க? கேளுங்க. சாட்ல கேட்கறதுனாலும் கேளுங்க. நீங்க அன்மியூட் பண்ணி கேட்கறதுனாலும் கேட்கலாம். இல்ல நாங்க வந்து இது கோர்ஸ் ஒண்ணும் இல்ல. இது வந்து ஃப்ரீலான்சிங் இது நீங்க வந்து இப்ப தான் ஜாயின் பண்ணீங்கன்னு நெனைக்கிறேன். இது வந்து ஃப்ரீலான்சிங் சம்மந்தமா ஒரு சீரிஸ் ஒண்ணு போகுது. கிட்டத்தட்ட இது 4வது சீரிஸ் நெனைக்கிறேன். 4வது. இதுல வந்து இதுக்கு முன்னுக்கு வந்து LinkedIn நாங்க எப்படி ஃப்ரீலான்சிங் யூஸ் பண்றது, அது மாரி ஆன்லைன் பிசினஸும் நாங்க எப்படி செஞ்சு ஃப்ரீலான்சிங்ல நாங்க எர்ன் பண்றது.
அது மாரி வர சீரியஸ்ல இது லாஸ்ட். இதுக்கப்புறம் நாங்க கோர்ஸ் ஒன்று நாங்க ஃபியூச்சர்ல ஸ்டார்ட் பண்ணுவோம். நாங்க வந்து ஐடியா பண்ணி கொண்டு இருக்கிறோம். அதில மெயினா வந்து இப்போ ஒரு Photoshopஓ இருக்கட்டும், இல்லஸ்ட்ரேஷனா இருக்கட்டும், Corel Draw இருக்கட்டும். அதில எல்லா டூல்ஸ் அதில ஏகப்பட்ட டூல்ஸ் இருக்கு. அதில எல்லா டூல்ஸையும் படிச்சுட்டு தான் நாங்க டிசைனிங் செய்யணுமான்னு கேட்டா இல்ல. அதில முக்கியமான சில டூல்ஸ் இருக்கு. அத யூஸ் பண்ணியே வந்து எங்களுக்கு என்ன செய்யலாம், அத மட்டும் நாங்க ஃபாலோ பண்ணாலே எங்களுக்கு டிசைனிங்குரிய வேலைகள செஞ்சு ஸ்டார்ட் பண்ணிட்டு போகலாம். ஸோ நாங்க ஃபியூச்சர்ல ஸ்டார்ட் பண்ணுவோம். நீங்க எங்களோட குரூப்புகள்ல எங்களோட சிஏட இத வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. அப்டேட்டுகள் இன்ஷால்லா தருவோம். அது மெயின் இதுதான். உங்களுக்கு படிக்கணும்னு சொன்னா, கோர்ஸ் தான் படிக்கணும்னு இல்ல. நேரத்தோடயே உங்களுக்கு என்ன செய்யணும்னா, உங்களுக்கு YouTube வந்து கட்டாயம். YouTube பார்த்து எஸ் அத நான் சொல்ல வரேன். ஆ இல்ல. உங்களுக்கு ப்ராப்பரா நீங்க கோர்ஸ் ஃபாலோ பண்ணணும்னு இல்ல. YouTube பார்த்து வந்து பழகலாம். YouTubeல வந்து ஒழுங்கான பெஸ்ட்டுக்கு தியரீஸ் நான் உங்களுக்கு YouTube சேனல்ஸ் வந்து சஜெஷன் பண்றேன். இதுல பார்த்தீங்கன்னா, YouTube சேனல்ஸ் கொஞ்சம் உங்களுக்கு ஓகே. இதில பார்த்தீங்கன்னா, யூடியூப் சேனல்ல வந்து கொஞ்சம் போட்டிக்கிறேன். உங்களுக்கு கீழ வந்து வளவன் டியூட்டோரியல்ஸ் இருக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு. அதில பார்த்தீங்கன்னா, நெறைய டிசைனர்ஸ்மார் வந்து பாட்காஸ்ட் இருக்கு. அவங்க இன்டர்வியூஸ் குடுக்குறது எல்லாமே இருக்கு. இப்ப அதெல்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, சில விஷயங்கள வந்து யூஸ் பண்ணி அதேமாரி பஃப் டியூட்டோரியல்ஸ் இருக்கு. அவங்க வந்து தியரி சொல்லி தராங்க. நெறைய ஃப்ரீ வீடியோஸ் போட்டு இருக்கிறாங்க. டிசைனிங் பிரின்சிபல் பத்தி அது மாரி அந்த தியரிகள்லாம் அவங்க சொல்றாங்க. அது மாரி மத்தவங்க எல்லாம் பெரும்பாலும் டியூட்டோரியல் போட்டு தான் இருக்கிறாங்க. எல்லா சாஃப்ட்வேர்ஸ்க்குரிய டியூட்டோரியல் போட்டிருக்கிறாங்க. தமிழ்ல தான் இதெல்லாம் தமிழ் சேனல். இப்ப அதெல்லாம் உங்களுக்கு பார்த்து வந்து நீங்க ஐசரி ஒரு சேனல தொறந்து உங்களுக்கு எது விளங்குதோ, அத வந்து தொடர்ந்து நீங்க ஒரு சாஃப்ட்வேர் வந்து நீங்க படிச்சீங்கன்னா போதும். அதிலேயும் வந்து மெயினா இப்ப அ இப்படிதான் நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு படிக்க போற சாஃப்ட்வேர் ஒரு நல்ல சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிக்கணும். ஏன்டா 3 4 சாஃப்ட்வேர் இருக்கு ஃபீல்ட்ல. நீங்க எந்த சாஃப்ட்வேர் ஃபர்ஸ்ட்டுக்கு படிக்கிறீங்களோ, அதுதான் உங்களுக்கு லேசியா விளங்கும். அ அதிலே தான் நீங்க பிறகு திருப்பி திருப்பி வந்து வேலை செய்றதுக்கு பார்ப்பீங்க. அதை சுற்றி 1வது நீங்க படிக்கிற சாஃப்ட்வேர் வந்து நல்ல ஒரு சாஃப்ட்வேர் நீங்க யூஸ் பண்ணிக்கொள்வது நல்லது. அதேபோல வந்து ஃப்ரீலான்சிங் பெஸ்ட் இது பிளாட்ஃபார்ம் வந்து நான் உங்களுக்கு இனி இப்படிதான். நான் இதுவரைக்கும் எப்படி நான் கோர்ஸ் ஒண்ணும் செஞ்சது இல்லையோ, அதே மாரி தான் நான் வந்து இதுவரைக்கும் அ Fiverrோ, Upworkோ நான் எதுவும் வந்து இதுவரைக்கும் யூஸ் பண்ணல. இதுவரைக்கும் நான் யூஸ் பண்ணல. எனக்கு அதுக்குரிய டைம் கிடைக்கல. நான் ஃபியூச்சர்ல அதுவரைக்கும் ட்ரை பண்ணணும்ன்ற ஐடியா ஒண்ணு இருக்கு. ஆ உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட்டு நீங்க வொர்க் பண்ணுங்க. நீங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனா இருந்தீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து உங்களுக்கு இயலும். எனக்கு செய்வேன் பிரச்சனை சொன்னா, நீங்க வந்து Fiverr நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுல இன்னொரு பிரச்சனை என்னன்னா, Fiverrல வந்து அது வந்து இன்டர்நேஷனல். அதுல நாங்க வந்து எப்படி எர்ன் பண்ணுவோம்னா, டாலர்ல தான் எர்ன் பண்ணுவோம். எங்களுக்கு வர கிளையண்ட் எல்லாம் ஃபாரின் கிளையண்ட். அப்ப அவங்க எங்களுக்கு டாலர்ல தான் பே பண்ணுவாங்க. அப்படி அதில நெறைய விஷயங்கள் இருக்கு. அதில ஒரு ஓடர்ஸ் எடுக்கிற அதெல்லாம் நெறைய விஷயங்கள் இருக்கு. நாங்க அத பத்தி பெருசா இதில இது பண்ணல. அப்படித்தான் நாங்க அதில செஞ்சு குடுத்தாலும், என்னன்னு சொன்னா, அதில நாங்க ஒரு அக்கவுண்ட் தொறக்கக்குள்ளே நாங்க இன்டர்நேஷனல் பேங்கிங் அக்கவுண்ட் ஒண்ணு வச்சிருக்கோம். இன்டர்நேஷனல் பேங்க் அக்கவுண்ட் இருக்கு. ஆ என்னன்னு சொன்னா, ஸ்ரீலங்கால இந்த எக்கனாமிக் கிரைசிஸ்க்கு போறவு, இன்டர்நேஷனல் பேங்க் அக்கவுண்ட்க்குரிய அக்சஸ் வந்து இல்லாம ஆக்கிட்டாங்க ஸ்ரீலங்காக்கு. அது அ ஒரு பெரிய இஷ்யூ. ஆனா, அதுக்கு முந்தி இந்த பிரச்சனைக்கெல்லாம் முந்தி நெறைய பேர் அந்த இன்டர்நேஷனல் பேங்கிங் அக்கவுண்ட் தொறந்த ஆட்களுக்கு வந்து அது ஒர்க் பண்ணுது. இப்ப என்னன்னா எங்களுக்கு சல்லிய வந்து ஃபாரின் சல்லி உண்ட அ டாலர வந்து எங்களுக்கு டைரக்ட்டா எடுத்துக்கொள்றதுக்கு கஷ்டம். அதுக்கு நாங்க இன்டர்நேஷனல் பேங்க் அக்கவுண்ட் வந்து யூஸ் பண்ணணும். அந்த பிளாக் பண்ணி இருக்கிறதால அதுதான் கொஞ்சம் எங்களுக்கு இடிக்குது. இப்ப அது சம்மந்தமா இதுல எக்ஸ்பர்ட் ஆன ஆட்களுக்கு வேற என்னமாச்சும் வழிகள் இருக்குமாயிருக்கும். இன்ஷா அல்லாஹ் அது எனக்கு அத பத்தி பெருசா ஒரு நாலேட்ஜ் இல்ல. இப்ப இது Fiverr இது சம்மந்தமா நெறைய கோர்சஸ் வந்து நெறைய இன்ஸ்டிடியூட் நீங்க பார்த்திருப்பீங்க ஆஃபர் பண்றாங்க. பெரிய அளவுல அமௌண்ட்டும் வந்து எடுக்குறாங்க. உங்களுக்கு இனி அதுல ஏலும்டா போயிட்டு அத பத்தி தெரியும்ன்ற ஆட்கள் தெரிஞ்சு படிச்சுக் கொள்ளலாம். மத்தபடி இது பண்ணு மத்தபடி எனக்கு அத வந்து ரெஃபர் பண்றது கஷ்டம். 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கின்றா ஓ! அதுல என்னன்னா நீங்க இந்த ஃபீல்ட்ல தொடர்ந்து ஒர்க் பண்ணணும். ஏதாச்சும் ஒரு ஒர்க் பண்ணணும். ஏன்னா இதுல இப்படிதான் தொடர்ந்து ஓ நானும் நெறைய டிப் வந்து சில நேரத்துக்கு ஃபுல்லா இதுலயே ஒரு 1 மாசம், 2 மாசம் தொடர்ந்து ஃபுல்லா வேலை செஞ்ச உடனே, இது வந்து ஃபுல்லா டிப்ரஷனுக்குரிய ஒரு வேலை தானே. கம்ப்யூட்டர்ல உட்கார்ந்து கொண்டு ஃபுல் டென்ஷனுக்குரிய ஒரு வேலை தான் உண்மைக்குமே. சில நேரத்துக்கு டென்ஷன் ஆயினோனே, அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அ பெரிய ஒரு கேப் ஒண்ணு எடுத்துருவேன். ஒரு 2, 3 மந்த்துக்கு லெப்பெல்லாம் மூடி வச்சுருவேன். அப்ப அப்படி கெப் ஒன் எடுக்கிறதா? இப்ப உங்களுக்கு பெரிய ஒரு கெப் ஒன் வந்திருக்கீங்க, திருப்பி ஸ்டார்ட் பண்ணலாம்.
நான் உங்களோட பழைய கிளையண்ட்ஸ் இருப்பாங்க. அது திருப்பி நீங்க இல்லாட்டி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ யாருக்கு சரி ஒரு அ ஒருத்தவங்களுக்கு வந்து திருப்பி நீங்க வேக் பண்ணி குடுங்க. நீங்க திருப்பி அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பழசு நீங்க யூஸ் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா, உங்களுக்கு திருப்பி நீங்க அதுவுலுக்கு நீங்க நெனச்சிப்பீங்க மறந்திருக்குன்ட்டு. ஆனா நீங்க அதுவுலுக்கு போயிட்டு பார்த்தா, உங்களுக்கு அது திருப்பி நீங்க செஞ்சதெல்லாம் நெனைவு வரும். இதுதான்ட்டு. நார்மலா செஞ்சு திருப்பி உங்களுக்கு பழகிக்கொள்ளலாம். இல்லாட்டி எங்க சரி வேக் போனாலும் ஓகே. வேக் போறத பத்தி நான் பெருசா இது பண்ணல. ஏன்னா உங்களுக்கு ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேணும்னா உங்களுக்கு போயிட்டு வரலாம் இன்ஷால்லா. நானும் வந்து ஆரம்பத்தில நான் வந்து இந்த ஃபீல்டுக்கு வரப்போ ஸ்டார்ட்டுக்கு அ என்ன சொல்ல நான் ஏ லெவல் ஏ லெவல் டைம் தான் நெனைக்கிறேன். நான் இப்ப ஏ லெவலுக்கு பெரும்பாலும் நாங்க புக்ஸ் எல்லாம் வாங்க போவோம் வந்து இஸ்லாமிக் புக் ஹவுஸுக்கு தான். அப்ப இனி ஏ லெவலுக்குரிய புக்ஸ் எல்லாம் அங்க எடுப்போம். பாஸ்ட் பேப்பர்ஸ் எடுக்க போறது. அப்ப நான் இனி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அடிக்கடி சொல்வேன். இனி நெக்ஸ்ட் இயர்லேருந்து நான் ஏ லெவல் செஞ்சுட்டு நான் இங்க வந்து அந்த புக்க இனி நான் தான் டிசைன் பண்ணுவேன். அப்படின்ற மாரி நான் நெறைய சொல்லியிருக்கிறேன். ஆ ஆனா எனக்கு உண்மைக்குமே அ நான் வந்து ஏ லெவல் செஞ்சு முடிச்ச உடனே அதே இடத்துல இருந்து வந்து ஜாப்புக்கு கால் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து சர்டிஃபிகேட் கேட்டிருந்தாங்க. அது மாரி எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருந்தாங்க. அ எதுவுமே இல்ல. டிப்ளோமா கேட்டிருந்தாங்க. சர்டிஃபிகேட்ல சரி கோர்ஸ் கேட்டிருந்தாங்க. எதுவுமே இல்ல. நான் என்ன செஞ்சேன், நான் ஏற்கனவே சொன்ன அந்த நியூ அட்மிஷனுக்கு நான் செஞ்ச ஃப்ளையர் மட்டும் தான் என்கிட்ட இருந்துச்சு. அந்த போஸ்டர்ஸ் மட்டும். நான் என்ன செஞ்சேன், அத பிரிண்ட் எடுத்துட்டு தான் போனேன் நாங்க. பிரிண்ட் எடுத்துட்டு போனேன். நெறைய பேர் இன்டர்வியூக்கு வந்திருந்தாங்க. இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணினேன். அ நான் இப்படிதான் செல்ஃபா தான் படிச்சேன். நான் எந்த கோர்ஸும் ஃபாலோ பண்ணல. அப்படின்ற விஷயத்த சொன்னேன். அதே மாரி பிரிண்ட்ட குடுத்தேன். அப்ப அவங்களுக்கு அதுல ஓகே. ஓகே ஆகி அதுக்கப்புறம் எனக்கு திருப்பி அவங்க ஒரு ஒரு டிசைன் ஒண்ணு கொண்டாந்து தந்தாங்க அவங்களோட ஆஃபீஸ்ல. இதே மாரி எனக்கு டிசைன் பண்ணி காட்டுங்கன்ட்டு இன்டர்வியூல. அப்ப அங்கனைக்கே உடனே எங்களுக்கு ஆஃபீஸ்ல இடம் தந்து நான் உடனே செஞ்சு, அதே போல செலக்ட் ஆகி கிட்டத்தட்ட 1 இயர் நான் ஆசைப்பட்ட மாரியே 1 இயரா அ ஒரு 60, 70 புக்ஸுக்கு மேல வந்து நாங்க டிசைன் பண்ணினோம் அங்க இருந்து. அ அது மாரி உங்களுக்கு அப்படி ஒரு நீங்க இடத்துக்கு வேக் பண்ண ஸ்டார்ட் உங்களோட பிகினர்ஸா இருந்தா நீங்க அப்படி ஒரு சரி ஒரு இடத்துல போய் நீங்க வந்து வேக் பண்ணி பாருங்க. பண்ணினீங்கன்னா உங்களுக்கு நெறைய எக்ஸ்பீரியன்ஸ் வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஐடியாவோட ஆன்லைன்ல வந்து திரும்ப வேக் பண்ணலாம். அடுத்து ஆன்லைன்ல ஏத்த உங்களுக்கு இப்ப இருக்கிற மார்க்கெட்டிங்க்கு யார்கிட்டயும் தேவையில்ல. ஏன்டா Facebook, Instaவே போதும். Facebook, Instaவே போதும். WhatsAppம் போதும். WhatsAppல பிசினஸ் அக்கவுண்ட் எல்லாம் இருக்கு. உங்களோட இதுல ஷோ பண்ணிக்கொள்ளலாம். நீங்க ஏற்கனவே செஞ்சது எல்லாத்தையும் டிசைன் எல்லாம் கட்டாயம் பாதுகாப்பு வச்சுக்கொள்ளணும். அதெல்லாம் வந்து எடுத்து நீங்க ஒரு போர்ட்ஃபோலியோ செஞ்சு கொள்ளணும். ஒரு பிடிஎஃப்ல சரி எல்லாத்தையும் போட்டு இதெல்லாம் நான் செஞ்ச டிசைன்ஸ்ன்னு சொல்லி நீங்க போட்டு ஒரு போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு கிரியேட் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்து அடிக்க ஒருக்க டிசைனிங் ஒர்க்கள வந்து நீங்க உங்களோட சோசியல் மீடியால வந்து ஷேர் பண்ணணும். அப்படி உங்களுக்கு எப்படியும் ஒர்க் வரும். வந்தோனே நீங்க திரும்பி கன்டின்யூ பண்ணிட்டு போகலாம் இன்ஷால்லா ஆன்லைன்ல. போஸ்ட் வந்து ஃபாலோ பண்ணி ஏற்கனவே ஒருத்தவங்க போடுகிற இதுக்கு தான் பதில் சொல்றேன். போஸ்ட் வந்து உங்களுக்கு ஃபாலோ பண்ண இயலுமா இருந்தா ஃபாலோ பண்ணுங்க. அப்படி இல்ல உங்களுக்கு கஷ்டமான சிச்சுவேஷன் இருந்தா நீங்க YouTubeலயே வந்து பார்க்கலாம். அதுவும் இப்ப சர்டிஃபிகேட் லெவல் கோர்சஸ் வந்து சின்ன ரேட்லலாம் வந்து இது பண்ற ஆஃபர் பண்ற ஆட்கள் இருக்கிறாங்க. உங்களுக்கு அதுகள்ல ஜாயின் பண்ணலாம். பெரிய ரேட்டுகளும் இருக்கி. பாருங்க நீங்க மொத்தமா அனலைஸ் பண்ணி பார்த்தா உங்களுக்கு எதுல மிச்சம் நல்ல இந்த ஃபீல்டுக்கு பெஸ்ட்டான இது ஏதோ அதுலேருந்து பாருங்க. அப்படி இல்லாம ஃபிசிக்கலாவே உங்களுக்கு போயிட்டு வந்து படிக்கலும் எங்களோட ஏரியால இப்படி ஒரு இடம் ஒண்ணு இருக்குது சொல்லிக் குடுக்குறாங்கண்டா, நீங்க அப்படி போயிட்டு படிக்கிறது இன்னும் நல்லது. ஏன்னா நெறைய தெரியாத விஷயங்கள்லாம் கேட்டு எடுக்கலாம். தெரியாத டூல்ஸோட வந்து கேட்கலாம். அதுல நெறைய டெக்னிக் இருக்கு இதுல. அது டைப்பிங்க்குரிய அதுவும் தமிழ் டைப்பிங்க்குரிய டெக்னிக் நெறைய இருக்கு. ஏன்னா நாங்க வந்து ஃபோன்ல டைப் பண்ற தமிழ் அந்த செட்டுக்கு டைப் பண்றதெல்லாம் எங்களுக்கு வந்து டிசைனிங்க்கு யூஸ் பண்ணேலா. ஏன்னா அதுல 2 ஆப்ஷன் இருக்கு. அதுல யூனிகோட் பாமினின்னு ஒரு சொல்லி ஒரு ஆப்ஷன் ஒண்ணு இருக்கு. அத எப்படி நாங்க கன்வெர்ட் பண்றது? அதே மாரி கம்ப்யூட்டர்ல நாங்க அந்த பாமினிக்கு தான் பெரும்பாலும் புக்ஸோ, இது மாரி பிரிண்டிங் வெர்ஷனுக்கெல்லாம் நாங்க யூஸ் பண்றது வந்து இந்த கலகம் பாமினி ஃபாண்ட்ஸ். அத எப்படி டைப் பண்றது? ஆனா அத டைப் பண்ண தேவையில்ல. அத பல அத ஈஸியா கன்வெர்ட் பண்ணி எடுக்கலாம். அப்படி டெக்னிக் இருக்கு. இப்ப இப்படி சின்ன சின்ன டெக்னிக்கல் நெறைய இருக்கு. அது எல்லாம் வந்து உங்களுக்கு கேட்டு படிச்சு கொள்ளலாம். அடுத்து கட்டாயம் அ இந்த ஃபீல்ட்ல இருக்கிறார்கள் தான் என்னமாலும்டா நீங்க கான்டாக்ட் பண்ணலாம் எங்களைய. கான்டாக்ட் பண்ணி தொடர்ந்து உங்களுக்கு இதில ஐடியாஸ் வேணுமா? அதே மாரி ஒர்க் பண்ற விஷயங்கள பத்தி அ ஒர்க்ஸ் எங்களுக்கும் சம்டைம் நிறைய ஒர்க்குகள் வாருது. இப்ப அது மாரி நீங்க முக்கியமே அதுக்கு எலிஜிபிளான ஆளா இருந்தா எங்களுக்கு ஒர்க்குகள் ஷேர் பண்ணி ஒர்க்குகள் தரலாம்.
Adobe InDesign இல்லஸ்ட்ரேஷன் லிங்க் வந்து கேட்டிருக்கிறாங்க வந்து கிரெக்வேஷன் தான் பெரும்பாலும். இப்போ இதெல்லாம் வந்து கிரெக்வேஷன் தான் இருக்கி. கிரெக்வேஷன் தான் இருக்கி. உங்களுக்கு வந்து அப்படிதான் கிரெக்வேஷன்ல போட அது ஒரு இல்லீகல் சாஃப்ட்வேர். பெரும்பாலும் பெயிட் பண்ணி யாரும் யூஸ் பண்றதில்ல. அது வேறு கதை. இப்போ உங்களுக்கு ரெக்வேஷன் வேணும்டா நீங்க வந்து இன்ஷால்லா நீங்க என்னை கான்டாக்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அதுக்குரிய லிங்க்ஸை தாரேன். என்னன்னு சொன்னா அதை டவுன்லோட் பண்ண போகல, இன்ஸ்டால் பண்ண போகல நீங்க மிச்சம் கவனமா இருக்கணும். இந்த அதில் வைரஸ்கள் வரதுக்குரிய சான்ஸ் எதுவும் இருக்கி. சாஃப்ட்வேர்ஸ் உங்களுக்கு தரலாம். இன்ஷால்லா கான்டாக்ட் பண்ணுங்க. அவங்களுக்கு இந்த கோர்ஸுக்குரிய கோஆர்டினேட்டர் வந்து உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட வந்து கான்டாக்ட் டீட்டெயில் எடுத்து நீங்கள் வந்து இது பண்ணலாம். ஸோ வேறு எதுவும் கேள்விகள் இருக்கா? இல்லாட்டி முடிச்சுக்கொள்வோமா? சார் சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ் எப்படி சர்டிஃபிகேட் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும்? சர்டிஃபிகேட் வந்து லிங்க் செட்டில் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க கோஆர்டினேட்டர்ஸ் போட்டிருப்பாங்க. கொஞ்சம் செட்டாக கொஞ்சம் பாருங்கள். அப்படி இல்லாட்டி திருப்பி ஒரு டைம் போட்டு விடுங்க சர்டிஃபிகேட்க்குரிய லிங்க் சார். யாருக்கு சார் ரெஜிஸ்டர் பண்ணணும்? குரூப்பில் வந்து சர்டிஃபிகேட் சம்மந்தமாக வந்து உங்களுக்கு அப்டேட் ஒன்று தருவாங்க. ஃப்ரீலான்சிங் குரூப்பில் நீங்கள் இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். செட்டில் போட்டிருக்கு பாருங்கள். சர்டிஃபிகேட்க்குரிய லிங்க் போட்டு தான் இருக்கி. இப்போ போட்டிருக்காங்க. அதை வந்து நீங்கள் சர்டிஃபிகேட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். அது மாதிரி இதுக்கு முன்னுக்கு 3 செஷன் நடந்திருக்கு. அது 3க்கும் வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் வேணுன்றாக்கள் அதுக்குரிய நீங்கள் ரெக்கார்டையும் வந்து அவங்கள கண்டக்ட் பண்ணி எடுத்து அந்த செஷன்களை நீங்கள் வந்து பார்த்துட்டு அதுக்குரிய சர்டிஃபிகேட்களும் உங்களுக்கு பெற்றுக்கொள்ள இயலும். மொத்தமாக இப்போ இதோட எங்களோட இந்த ஃப்ரீலான்சிங் சீரிஸ் முடியுது. இப்போ இந்த மொத்தமாக நடந்த 4 சீரீஸுக்கும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண ஆட்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கோர்சஸ் வந்து ஃபாலோ பண்ணதுக்குரிய ஒரு சர்டிஃபிகேட் வந்து கொடுப்பாங்க. ஏற்கனவே சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் வந்து சர்டிஃபிகேட் இன் ஃப்ரீலான்சிங் அண்ட் டிஜிட்டல் என்டர்பிரினர்ஷிப்னு ஒரு சர்டிஃபிகேட். அப்போ அதுக்கு ஒரு சின்ன பேமெண்ட் ஒன்று மட்டும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். நினைக்கிறேன் ஒரு 2000 தான் வரும். அதை பே பண்ணால் அந்த சர்டிஃபிகேட் உங்களுக்கு வந்து பிரிண்ட் பண்ணப்பட்டு உங்களோட பதிவு தபால் மூலம் உங்களுக்கு வந்து சேரும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். ஏன்னா இது வந்து சர்டிஃபிகேட் தானே. ஒவ்வொரு ஃப்ரீ செஷனுக்கும் வந்து நாங்கள் சர்டிஃபிகேட் கொடுத்து தான் இருக்கிறோம் எல்லாருக்கும். அது வந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட். இவங்க வந்து ஒரு ஈவெண்ட்டில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இருக்கிறாங்க அப்படின்றதுக்கான ஒரு சர்டிஃபிகேட் எல்லாருக்கும் வந்து இருக்கும். ஆனால் இந்த சர்டிஃபிகேட் அப்படி இல்லை. ஒரு கோர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணதுக்குரிய சர்டிஃபிகேட் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே. அப்போ நான் இந்த செஷனை வந்து மொடரேட்டருக்கு ஒப்படைக்கிறேன். தேங்க்யூ பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்களோட மீண்டும் ஜாயின் பண்ணிக்கிறேன். அதோட இன்றைக்கு கிராஃபிக் டிசைன்ஸ், ஏஐ டூல்ஸ், அதோட ஃப்ரீலான்சிங் வேலை எப்படி இன்கம்மை ஏர்ன் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு அழகான கிளியரா எங்களுக்கு கிராஃபிக் டிசைன்ஸை பற்றி எங்களோட வளவாளர் அக்கீஃப் நசூர் வந்து தந்துட்டு போய்த்திருக்காரு. நான் நினைக்கிறேன் எல்லாருக்கும் இன்றைக்கு ஜாயின் பண்ண எல்லாருக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இந்திக்குமெண்டு. எனிவேஸ் நான் ஃபெஸ்ட்டுக்கே ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி எங்களோட ஃப்ரீலான்சிங் செஷன் அதோட எங்களோட சிஏயோட ஒவ்வொரு ஸ்டெப் என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் நாங்கள் நடத்தி வரோம் எல்லாம் சொன்னேன். ஃப்ரீலான்சிங்கை பற்றியும் நான் சொன்னேன். இன்னும் ஒரு முறை உங்களுக்கு ஞாபகம் மூட்டிக்கொள்கிறேன். நாங்கள் தொடர்ச்சியாக 4 செஷன்ஸ் இதில் செஞ்சுருக்கோம். இன்றைக்கு எங்களோட லாஸ்ட் சீரீஸ், அதாவது 4வது, 1வது, 2வது, 3வது, 4வது. ஓகே, இந்த 3க்கும் இன்றைக்கு 4வதோட சேர்த்தும் தனித்தனியாக நாங்கள் அவங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்து அனுப்புவோம். அதோட ஒவ்வொரு சீரீஸ்லேயும் நாங்கள் வந்து செட்டில் போட்டோம் சர்டிஃபிகேட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற லிங்க். ஸோ அதில் கிளியராக நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தா உங்களுக்கான சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சில பேர் வந்து தவற விட்டிருப்பாங்க. நிறைய பேர் கான்டாக்ட் பண்ணாங்க சர்டிஃபிகேட் கிடைக்கலன்னு. ஸோ அவங்களுக்கான ஏற்பாடுகளையும் நாங்கள் செஞ்சு கொண்டு தான் நிற்கிறேன். ஸோ இன்றைக்கும் நான் செட் பாக்ஸில் போட்டிருக்கேன் சர்டிஃபிகேட் ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க். கட்டாயம் பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாரும்
கிளியரா அதுல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுங்க. அப்படி பண்ணினால்தான் உங்களோட சர்டிஃபிகேட் வந்து சர்டிஃபிகேட் உங்களோட மெயிலுக்கு நாங்க அனுப்புவோம். அதோட முக்கியமா புதுசா இன்றைக்கு இந்த 4வது சீரிஸ்க்கு மட்டும் ஜாயின் ஆகி இருந்தாலும் உங்களுக்கு 1, 2, 3 இந்த 3 செஷனோட வீடியோஸ் ரெக்கார்டிங்ஸையும் பெற்றுக்கொண்டு அதுக்கான சர்டிஃபிகேட்டையும் பெற்றுக்கொள்ற வழி ஒன்றையும் நாங்க செஞ்சிருக்கோம். ஸோ கட்டாயம் நான் இங்க எங்களோட ஃப்ரீலான்சிங் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அதோட எங்களோட சிஏஇட எஃபி பேஜ் லிங்க் எல்லாம் போட்டிருக்கேன். ஃப்ரீலான்சிங் வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் ஆகி எங்களைய நீங்க கான்டாக்ட் பண்ணினீங்கண்டா இதுவரைக்கும் நடந்த சீரிஸ்ல ஜாயின் ஆகாதவங்க அவங்களுக்கான தனிப்பட்ட முறையில நாங்க ரெக்கார்டிங்ஸ் வீடியோஸ் எல்லாம் தருவோம். அவங்களுக்கான சர்டிஃபிகேட்டையும் நாங்க தருவோம்ன்றதையும் இங்க சொல்லிக்கிறேன். ஸோ இந்த சர்டிஃபிகேட் உங்க எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி ஒரு அமைப்பை நாங்க பண்ணுவோம். அதோட முக்கியமா இந்த 4 சீரிஸையும் நாங்க ஒரு தொடர்ச்சியான செயலமர்வா தானே செஞ்சு கொண்டு வந்தோம். அதுக்காகத்தான் இந்த சர்டிஃபிகேட் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம். இப்ப நாங்க 5வது லாஸ்ட்டுக்கா இதெல்லாம் சேர்த்து டோட்டலா ஃபைண்ட் பண்ணி ஒரு செஷன் ஒன்று செய்வோம். இதான் எங்களோட ஃப்ரீலான்சிங்கோட எண்டிங்கா இருக்கும். ஸோ அதை வந்து நீங்க அதுல ஜாயின் பண்ணி சர்டிஃபிகேட்க்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கான சர்டிஃபிகேட்டை நாங்க உங்களோட வீட்டுக்கே கையில கிடைக்கிற மாதிரி அனுப்பி வைப்போம். இது வந்து நீங்க ஒரு தொழில்துறைக்கு போறண்டா இப்ப எங்களோட வளவாளர் சொன்ன மாதிரி சர்டிஃபிகேட் கோர்ஸ் ஒன்று செஞ்சீங்களா இல்லாட்டி ஏதோ சர்டிஃபிகேட்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டா உங்களுக்கு இது காட்டக்கூடிய அளவுலான பெருமதியான சர்டிஃபிகேட்டா தான் நிற்கும். ஏன்னா நாங்கள் கவர்மெண்டால ரெஜிஸ்டர் பண்ண ஒரு இன்ஸ்டிடியூட்னால இந்த சர்டிஃபிகேட்டும் உங்களுக்கு ஒரு ஒர்த் ஆயிக்கும். இந்த துறையில ஃப்ரீலான்சிங் துறையில நீங்க உங்களோட எதிர்கால பேஷனை அமைச்சு கொள்றீங்கண்டா உங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட் ஒர்த் ஆயிக்கும். ஸோ நாங்க எப்படி இந்த சர்டிஃபிகேட்டை தருவோம்டா இந்த 4 சீரீஸையும் சேர்த்து 5வது ஒரு ஃப்ரீலான்சிங் கோர்ஸ் ஒன்று செஞ்ச மாதிரி பெருமதியான சர்டிஃபிகேட் ஒன்று தானே உங்களுக்கு தருவோம். நீங்க இந்த சர்டிஃபிகேட்க்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றேன்னு சொன்னா நாங்க அந்த சர்டிஃபிகேட்க்கு 2000 ரூபீஸ் எடுப்போம். அப்படி விருப்பமானவங்க நீங்க சர்டிஃபிகேட்டை பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னா எங்களுக்கு 2000 பே பண்ணிட்டு 5வது சீரிஸுடைய சர்டிஃபிகேட்க்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். அப்படி இல்லாம 4க்கும் ஜாயின் ஆகினவங்களுக்கு சர்டிஃபிகேட் தனித்தனியா அனுப்பப்படும். இதான் எங்களோட முடிவு ஃப்ரீலான்சிங்கோட. ஸோ இதோட இந்த 5ஓட டோட்டலா எங்களோட இந்த செஷன் முடிஞ்சிடும். அடுத்து இன்ஷா அல்லாஹ் அடுத்தும் உங்களுக்கு தேவையான இப்போ இந்த இண்டஸ்ட்ரிக்கும் தேவையான மாதிரி பிரயோசனமான விஷயங்களை திட்டமிடுறது காத்திக்கிறோம். ஸோ எங்களோட இணைஞ்சி தொடர்ந்துருங்க. உங்களுக்கு முக்கியமான விஷயங்களை நாங்க தருவோம். வேற என்னமாலும் எங்களோட சிஏஇ பத்தி அல்லது எங்களோட செஷன் பத்தி என்ன சரி டவுட் இருந்தா இப்போ உங்களுக்கு கேட்டு கிளியர் ஆகி கொள்ளையிலும். டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். அப்படி இல்லாம உங்களுக்கு வேற என்ன சரி தேவைப்பாடுகள் இந்த ஃப்ரீலான்சிங்ல இன்னும் என்ன சரி தேவைண்டா அதையும் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணலாம். நாங்க எங்களுக்கு ஏழுமண்டா அதுக்கான ஏற்பாடுகளையும் செய்வோம் இன்ஷா அல்லாஹ். ஓகே. அப்படி இல்லைன்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் நாங்க எங்களோட இன்றைக்கு செஷனை முடிச்சு கொள்வோம். எல்லாருக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருந்திக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எங்களோட வளவாளருக்கும் இவ்வளவு நேரமும் எங்களோட இணைஞ்சிருந்த எல்லாருக்கும் ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.